நான் உங்களுக்கு இந்த நாட்களில் சொல்ல போகிற ஒரு செய்தி உங்க கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்ன தப்பாக பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கொள்கிற ஒரு ஆலோசனை, யாரும் ஊழியம் செய்யாதீர்கள் என்பது தான். யாருமே ஊழியம் செய்யாதீங்க. ஊழியம் செய்கிறது சேஃப் இல்லை, ஊழியம் செய்கிறது நல்லதும் இல்லை. ஊழியம் செய்கிறது உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களை கொடுக்கும் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. யாருமே ஊழியம் செய்யாதீங்க. அதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். சித்தத்தை செஞ்சால் நீங்கள் தப்பாக போகவே மாட்டீங்க. ஆனால் ஊழியம் செய்தால் நீங்கள் தப்பி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை நம்ம எடுத்து வாசிச்சு பார்ப்போம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஊழியம் செய்கிறவனுக்கும் சித்தம் செய்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் 22 சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் தீர்க்க தரிசனம் சொல்றது தப்பா? அவர்கள் சொல்லுகிற அந்த பட்டியல் முழுசுமே ஒரு ஊழியம் செய்கிறவனுடைய பட்டியல். அது அதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அதுவும் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியவில்லை. என்ன தப்பு செய்தார்கள்? அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாய், நீ பிசாசுகளை துரத்திட்டு காசு வாங்கின, அல்லது பிசாசை கொண்டு பிசாசை துரத்தினாய், நீ செய்த அற்புதத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவன் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். நல்ல தீர்க்க தரிசனம் தான் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாகத்தான் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாகத்தான் அற்புதம் செய்திருக்கிறார்கள். இது முழுவதும் மினிஸ்ட்ரி. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் ஊழியம். இந்த உலகத்திலே ஊழியம் செய்து நியாய தீர்ப்பிலே கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே நடந்த ஒரு கான்வர்சேஷன். அது ஒரு உரையாடல். தேவன் நியாயம் செலுத்துகிற நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அதுக்கு முன்னால ஊழியக்காரங்க வந்து நிற்கிறாங்க. அவர்களுக்கு முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் எப்படி இந்த நியாயாசனத்துக்கு முன்னால வந்து நிற்க முடியும்? மற்றவர்களை விசாரிக்கிற நம்முடைய நியாய தீர்ப்புகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு இருக்கு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள். அதில் யாரையும் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு பரலோகத்துக்கு போன்னு அனுப்புறதில்லை. அதில் கர்த்தர் அவர்களை விசாரித்து அவரவர்கள் செய்த ஊழியத்திற்கு ஏற்றபடியான நல்ல பலன்களை தருவார். நீ நல்லா வந்த மாதிரி 30% உன்னுடைய அந்த கனிகள் இருந்ததுப்பா, உனக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதம், நீ பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல இரு அப்படின்பா. 60 பங்கு வேலை செய்தவர்களுக்கு 1, 100க்கு 100 வந்தவர்களுக்கு 1. அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இங்கே போய் இருக்கிறவர்கள் கடைசியில் வரக்கூடிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாய தீர்ப்பில் ஒருத்தன் போய் நின்னா அவன் நரக தீர்ப்பை தான் அடைய முடியும், அவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஊழியம் செஞ்சோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், உலகம் முழுவதும் நம்மை கொண்டாடுகிறது. ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா பாருங்க, கைதட்டுவீங்க, வரவேற்பீங்க. ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், நடுவில் இருப்பது நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து உடனே ஏமாந்துடக்கூடாது. நம்ம தான் பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து குதித்து விட்டோம், நமக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று தீர்க்கதரிசிகள் மனதில் நினைத்தால் ஏமாந்து போய் விடுவான். நான் வர்றேன், நிற்கிறேன், அந்த இடத்துல கையை நீட்டுறேன், நான் ஆண்டவருடைய பெயரை சொல்லுகிறேன், பிசாசுகள் அலறி ஓடுகிறது, சந்தோஷம். ஆனால் அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடாது. அதை யோசிக்கணும். இதில் செஞ்சுனா பரலோகத்துக்கு போயிடுவோமா? உலகம் உங்களை வரவேற்கும், உலகம் உங்களை கைதட்டும். நாங்கள் ஜனங்களுக்கு முன்னால் போய் நிற்கும் போது கைதட்டுவார்கள், லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடுவார்கள். தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் காத்திருக்குது அப்படின்னு உண்மை. அமெரிக்காவில் நாங்கள் 14 வருஷமா உங்களுக்காக ஜெபம் பண்றோம்னு சொல்றாங்க. சென்னையில் நாங்கள் நிற்கும்போது 2 லட்சம் பேர் அந்த இடத்துல அங்கே போய் நின்னா கைதட்டுகிறார்கள். ஆனால் இதை பார்த்து நம்ம ஏமாந்து போனால் நிச்சயமா பரலோகராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. கைதட்டுவாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரிய வேண்டும். ஆனால் இவர்களுக்கு என்னன்னா, உலகம் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறதோ அதுதான் தேவனுடைய அபிப்பிராயமாகவும் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். உலகம் கைதட்டுங்கிறதுக்காக ஆண்டவர் கைதட்டி விட மாட்டார். உலகம் உங்களை பாராட்டுகிறது என்பதற்காக ஆண்டவர் உங்களை பாராட்டி விட மாட்டார். உலகத்திற்கு நீங்கள் அறிந்த ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் என்பதற்காக தேவனால் அறியப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இப்ப பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் தப்பு சொல்லல. அவன் பிசாசுகளை துரத்தினான், அதிலும் கர்த்தர் தப்பு சொல்லல. அவர்கள் அநேக வியாதியஸ்தலை சுகமாக்கினார்கள்.
இவர்களை மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற. பெரிய தீர்க்கதரிசிங்க, அவர் வந்து அப்படி கையை நீட்டினாலே பிசாசெல்லாம் ஓடி போயிடும். பாருங்க, மேடையில் ஏறி அப்படி ஒரு பார்வை தான் பார்ப்பார். இங்கே ஒரு 10 பேர் ஆடுவான், அங்கே ஒரு 10 பேர் ஆடுவான். ஜனங்களுக்கு அவருடைய பேர் எல்லா இடத்துலையும் பிரசித்தமாகிவிடும், பல தேசங்களில் தெரிந்து விடும். ஆனா இங்க பாருங்க, நாம் என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம்? உலகத்திலே பல மனிதர்களுக்கு முன்பாக என் பேர் தெரிந்திருந்தால் இயேசுக்கும் என் பேர் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது தப்பான அபிப்பிராயம். இங்கே வந்து கர்த்தரிடத்திலே வாக்குவாதம் பண்ணி விவாதம் பண்ணுகிற இந்த மனிதர்கள், இவர்கள் பெயர் உலகத்திலே அறியப்பட்டதாக இருந்தது. அவர்கள் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று உலகத்தார் சொன்னார்கள். அவர்கள் மூலம் அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார்கள். அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஆனா யாருக்கு தெரியணுமோ அவருக்கு அவருடைய பெயரை தெரியவில்லை. இயேசுவிடத்தில் அப்படித்தான் வந்து நிற்கிறான். ஆண்டவர் எனக்கு தெரியாதா, நான் தான் பிரதர் சோ அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை, ஒரு காலும் அறியவில்லை. ஏன் ஆண்டவர் என்ன தப்பு? அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எது என்ன அது? உலகம் முழுசு என்னை தெரியுதுங்கிறாங்க, இயேசுக்கு தெரியல. அவர் சொல்ல, உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. அது மாத்திரம் இல்லை, அதுவே தண்டனை தான். அடுத்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். என்னை விட்டு அகன்று போ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 7 வருஷம் 70 வருஷம் சர்ச்சை நடத்திட்டு, நான் ஒரு 10 வருஷம் தீர்க்க தரிசன ஊழியம் செஞ்சுட்டு, பல தேசங்களில் கடந்து போய் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தலை சுகமாக்கி, ஜனங்கள் எனக்கு ஃப்ளக்ஸ் வைப்பதும், எனக்கு கைதட்டுவதும், என்னை வந்து உயர்த்துவதும், என்னை குறித்து ஐயா வந்து விட்டார் என்று பேசுவதும் எல்லாம் சொல்லி கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, தம்பி எனக்கு உன்னை தெரியல, நீ யாரு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்பவே பாதி உயிர் போயிடும். அப்ப ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அறியவில்லை. அடுத்து சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனே அகன்று போங்கள் அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரை தப்பு செய்தேன்? நான் என்ன செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை சொல்லுகிறேன்? நான் ஊழியம் தானே செய்தேன், பிசாசுகளை தானே துரத்தினேன், தீர்க்க தரிசனம் தானே உரைத்தேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் 21 வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, ஊழியம் செய்யறது சிறப்பா, தேவனுடைய சித்தம் செய்யறது சிறப்பா? ஊழியம் செஞ்சா பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி எங்கேயாவது நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் சித்தம் செய்தவன் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போவான். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து, நான் இதை செய்யலாமா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்னிடத்தில் என்ன விரும்புகிறீர்கள், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க வேண்டும், என்னை நேர் ஏன் என்னை தொட வேண்டும், எதற்கு என்னை அழைத்த வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்கணும். தேவனுடைய சித்தத்தில் இருந்து விலகி விட்டால் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு அதனால் உண்டாகிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த உலகம் முழுவதும் ஆதாயம் சொல்றது வந்து உலகம் முழுசும் வந்து பணம் சம்பாதிக்கிற மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தால் கூட, உலகம் முழுசும் நீங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும். ஆண்டவரே, அமெரிக்காவில் இருக்கிறதே பெரிய சர்ச்சு என் ஊழியத்து மூலம் தான் வந்தது. இந்தியாவில் வந்து அங்கே மெட்ராஸில் ஒன்று இருக்குது சர்ச்சு, அது என் ஊழியத்து மூலம் தான் வந்தது. நான் எத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எத்தனை இடத்துல கன்வென்ஷன் நடத்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த கையால் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். எல்லாம் சரிதான். நீ உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி உன் ஜீவனை நீ இழந்து போனால் அதனால் உனக்கு உண்டாகிறது என்ன? இதை தான் பாருங்க. இவங்க நிச்சயமா பிசாசுகளை துரத்தினா அந்த ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தியிருப்பாங்க, உலகத்தை ஆதாயம் பண்ணியிருப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னா இவர்கள் ஊழியத்து மூலம் அநேகர் தொடப்பட்டிருப்பாங்க, இயேசுவை அறிந்து கொண்டிருப்பாங்க, அநேகர் கர்த்தருடைய தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க பல சர்ச் கட்டியிருப்பாங்க, பல ஊழியம் செஞ்சிருப்பாங்க, பல ஸ்தாபனம் வச்சிருப்பாங்க, பல பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பாருங்களேன், ஃபெயில் ஆயிட்டான். ஒரு சின்ன விஷயத்தில் அடிபட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் வேறு மாதிரி நினைத்தார்கள். மனிதனுடைய மனம் என்னன்னா, மெஜாரிட்டி எதை புகழ்கிறதோ அது கர்த்தர், அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தா, உலகத்தில் நல்ல கனிகள் இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தா, உலக மனிதர்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறோம். தப்பு கணக்கு போடாதீங்க. உலகம் ஏற்றுக்கொண்டதெல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்வதற்கு பரலோகம் என்ன குப்பை தொட்டியா? அது பரலோகம் என்பது தேவனால் சந்திக்கப்பட்டு தேவனால் முத்திரையிடப்பட்டது மாத்திரம் தான் உள்ள போக முடியும். உலகத்தில் எல்லாருக்கும் தான் கைதட்டுவான், எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடுவான். ரோட்டோரத்தில் பாருங்க, ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுட்டு இது வரைக்கும் சண்டை போட்டதா சரித்திரமே கிடையாது. விட போறேன் சொல்லுவோம், அங்கே ஒரு 10 பேர் நிற்பாங்க. எதை சொன்னாலும் இங்கே கூட்டம் வருவார்கள். கூட்டம் உங்களுக்கு கைதட்டுவது என்பதற்காக பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிசாசுகள் நீங்கள் சொல்றதுனால துரத்தப்பட்டு ஓடுகிறது என்பதற்காக நீங்கள் பரலோகத்தினுடைய சொத்து என்பது அர்த்தம் இல்லை.
இன்னைக்கு அநேகர் அப்படி தான் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்தால் இவ்வளோ அற்புதம் நடக்குதே, இவ்வளோ மிராக்கள் நடக்குதே, இவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறதே, வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்களே. அப்போ நீங்கள் இந்த வசனத்தை அடிப்படையை படித்து பார்த்தா உங்கள் ஊழியத்து மூலம் வியாதியஸ்தர்கள் சுகமாவதற்கும் நீங்கள் பரலோகம் போவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிறது. உங்கள் ஊழியத்தின் மூலம் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிறது. நீங்கள் உங்கள் மூலமாக பிசாசுகள் துரத்தப்படுவதற்கும் பரலோகம் போவதற்கும் உத்தரவாதம் இல்லை என்று அர்த்தமாகிறது. நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதை தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யலைன்னா பரலோகம் போக முடியாதான். அப்போ அதனால தான் இன்னைக்கு பாருங்களேன், இந்த சபையில் 6 வருஷம் முடிச்சு 7வது வருஷத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, எதற்கு இந்த கூட்டம், எதற்கு இந்த குழுமம், எதற்கு நாங்கள் வார வாரம் கூடி ஆர்ப்பரித்து ஆராதித்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் எதற்காக காத்திருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, உமக்கு சித்தமானது என்ன, அதை சொல்லும் என்று தான் இந்த 7வது வருஷத்தில் நம்ம ஆயத்தமாக காத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லணும், அடியேன் கேட்கணும், நீங்கள் சொல்கிற பாதையில் நடத்தும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனும் தப்பி போகிறதில்லை. அவன் கண்டிப்பாக 100% அவனுக்கு பரலோகத்தில் பங்கு இருக்கு. ஆனால் வெறும் ஊழியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போவோம் என்று நினைத்தால் ஏமாந்து போய்விடுவீர்கள் என்பதுதான் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் சொல்லுவது. அதனால தான் கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியம் செய்ய விரும்பாதீர்கள், தேவனுடைய சித்தம் செய்ய விரும்புங்கள். நீங்கள் ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நீங்கள் உங்களை அழைத்தவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். அது உங்களை தேவனுக்குள்ளே எப்பொழுதும் உறுதிப்படுத்தும். பரலோகத்தின் பாக்கியமும் சந்தோஷமும் உங்களுக்கு எப்பொழுதும் கையளிக்கப்படும். உங்களுக்கு 100% உத்தரவாதம் உண்டு. ஜனங்கள் 1,00,000 பேர் வரட்டும், கோடி பேர் வரட்டும், கோடி பேர் சேர்ந்தாலும் ஒரு மனிதனை பரலோகத்துக்குள்ள கொண்டு விட முடியுமா? இவன் அநேக ஜனங்களுடைய பெற்றவன், நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க, நிறைய ஜனங்கள் மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் அவர்களை கொண்டு போய் மேலே சீட்டில் உட்கார வைக்கிறது உலகத்தில். இங்கே நிறைய பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள். பரலோகத்தினுடைய கணக்கு என்பதே வேறு. நான் மனிதன் பார்க்கிற மாதிரி பார்க்கிறதில்லை என்று கர்த்தர், உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு என்று சொன்னார். உலகத்தினுடைய நினைவு வேற, ஆண்டவருடைய நினைவு வேற. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நம்மை குறித்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதும் உலகம் பல விதத்தில் இரைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும். சிலர் புகழ்வார்கள், சிலர் தூஷிப்பார்கள். தூஷிக்கும் போது துவண்டு போய் விடக்கூடாது, உங்களை புகழும் பொழுது விழுந்து போய் விடக்கூடாது. உங்கள் பாதையில் நீங்கள் கரெக்டாக நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நியமித்ததும் விதித்ததும் சரியாக இருக்குதா, தேவன் சொன்னதை தான் செய்தோமா என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். சமீப நாட்களிலே சில ஏறத்தாழ ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக மத்தியான நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு தரிசனம் பார்த்தேன். ரொம்ப விசேஷமாக ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த தரிசனத்தில் நான் பார்த்த ஒரு சம்பவம், அது தரிசனம் பார்த்த பிறகு முதல்ல உங்கள் சர்ச்சில் தான் அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். மத்தியானம் 3 மணிக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு விஷன் பார்க்குறேன். அந்த தரிசனத்தில் ஒரு இந்த பசும் புல் வெளி இருக்கிறது, மெடோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கால்ஃபெல்லாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. மெத்த மாதிரி நல்லா புல் இருக்குது. அந்த புல் நல்ல சின்ன அளவு உயரத்தில் இந்த வாக்கிங்லாம் போகிறாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புல் வெளி இருக்கிறது. அதிலே ஏராளமான யானைகள் அந்த புல் அப்படியே பிடுங்கி மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். பக்கத்தில் யாரோ ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த யானைகள் அந்த புல் அப்படி பிடுங்குவதும் சாப்பிடுவதுமாக, குட்டி இருக்குது, பெரிய யானை இருக்குது, நடுத்தர யானை இருக்குது. யானை என்பது ஒரு கூட்டமாக வாழக்கூடியது, மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேர்டு. அந்த மந்தை அந்த மந்தை எல்லாமே அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த தரிசனம் முடிஞ்சோன்னே என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியல, வித்தியாசமாக தெரியல. ஆனால் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி தெரியுது. அடுத்த சீன் காமிக்கிறாங்க. யுத்த வீரர்கள், நல்ல பெரிய வாரியர்ஸ், பெரிய யுத்த வீரர்கள், பெரிய பட்டயம் வச்சிருக்கிறான். அவர்கள் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாங்க. அப்படி இளைப்பாடுற மாதிரி உட்காந்துருக்கிறாங்க. அந்த மரத்திலிருந்து விழுந்த அந்த கிளைகள், இந்த சின்ன துண்டு மரம் இருக்குது பாருங்கள், அதை அந்த பட்டயத்தில் வெட்டி அதை அப்படி மேலே அந்த பட்டைகளை செதுக்கி அதை சின்ன துண்டுகளாக்கி அப்படி சின்ன குச்சிகளாக்கி அதில் ஒரு மரத்தில் ஒரு பொம்மை வீடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க 10 பேர். இப்போ அந்த ஒரு சின்ன துண்டு இருந்தால் கொடுப்பான், அவன் கடன் வாங்குறான், வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பொம்மை நீட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம். அப்பவும் என் பக்கத்தில் ஒரு நின்று கொண்டிருக்கிறார். நான் இவரை பார்த்து கேட்கவும் இல்லை, அவர் என்கிட்ட பேசவும் இல்லை. அடுத்து ஒரு இடத்துல 3வது தரிசனம். அதில் நான் பார்க்குறேன் சிங்கம் கூட ஒரு மாதிரி ஃபேமிலி தான், ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு ஆண் சிங்கம் இருக்கும், ஒரு பெண் சிங்கம் இருக்கும், 2 குட்டி இருக்கும். ஒரு சிங்கங்கள் ஒரு 4-5 சிங்கம் இருக்கிறது என்ன செய்யுதுன்னா அப்படி கூர்மையாக அப்படி பார்த்துட்டுது. பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்கள், வண்ணத்து பூச்சி, டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுமே, தட்டான், இந்த மாதிரி சின்ன பூச்சிகளை பார்த்து அப்படியே குறி வச்சு போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
அப்படி அதை பார்ப்பதும் அது அப்படியே வந்து பதுங்குவதும் மேலே பின்னால் போய் இந்த வண்ணத்து பூச்சியை அப்படி டக்குன்னு கடிச்சு சாப்பிடுவதும் இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் தாங்கலை. நான் கேட்டேன், இது என்னங்க அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தில். இது என்னது, இந்த என்னுடைய தரிசனத்தினுடைய விளக்கம் என்ன? அப்பொழுது அவர் சொன்னார், யானை ஆடு சாப்பிட்ற மாதிரி புல் மேயாது. ஆடு, ஒரு யானை புல் மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆடும் மாடும் கழுதையும் தான், அது ஒரு குதிரையும் தான் போய் புல்லை கீழே தலையை குனிஞ்சு கடி சாப்பிடும். யானை என்ன செய்யும்னா பெரிய மரங்களில் இருக்கிற இலைகளையும் கிளைகளையும் உடைத்து கீழே போட்டு அதைத்தான் சாப்பிடும். நான் சொல்கிற காட்டில் இருக்க யானை, நம்ம ஊரில் இருக்க யானை வேறு. அது தக்காளி போத கூட சாப்பிடும். தக்காளி, வெங்காயம், அந்த கொஞ்சம் கருவேப்பிலை கொடுத்தா கூட அதையும் வாயில் போட்டு போகும். நம்ம ஊர் யானை இது இல்லை. இதெல்லாம் யானை கணக்கிலே செய்யக்கூடாது. நான் சொல்கிற ஒரிஜினல் யானை. ஒரிஜினல் யானை என்ன செய்யும் சொன்னால் பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை தான் தரித்து போட்டு சாப்பிடும். அதுதான் அதனுடைய பலம், அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் இந்த இடத்துல பாரு. அடுத்து இதுதான் நீ கண்ட இந்த காட்சி. எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு காரியம் தெரியும். யானை புல் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். புல் மேயாது அப்படிங்கிறது தெரியும். புதுசாக இருக்கேன்னு. அடுத்து சொன்னார், இவ்வளோ பெரிய இராணுவ வீரன், இவ்வளோ பெரிய யுத்த புருஷனுடைய கையிலே பட்டயம் கொடுத்தது எதிரிகளை சங்கரிப்பதற்கும் எதிரிகளை துரத்துவதற்கும். இவன் இந்த பட்டயத்தெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் பொம்மை செஞ்சு காரியங்களை செய்கிறாங்க. சிங்கம் வண்ணத்தி பூச்சிகளை வேட்டையாடி பார்த்துருக்கிற அன்னைக்காவது? எவ்வளோ பசியில் இருந்தால் கூட சிங்கம் வண்ணத்தி பூச்சிகளை வேட்டையாடாது. சிங்கம் ஓடி மான்களையும் குதிரைகளையும் வரி குதிரைகளை விரட்டி போய் பிடிக்கும், அடிக்கும். அதான் சிங்கம், சிங்கத்தினுடைய குணம். இதுவும் கூட நான் காட்டில் இருக்க சிங்கத்தை தான் சொல்கிறேன். ஜூவில் இருக்க சிங்கம் கடலை மிட்டாய் சாப்பிட்றத பார்த்துருக்கிறேன் நான். ஒரு தடவை மெட்ராஸ் போயிருந்தோம். அப்போ எம்ஜிஆரோட சண்டை போட்ட சிங்கம்னு சொல்லி ஒரு சிங்கத்தை வச்சுருந்தாங்க. அது சிங்கம் மாதிரி தான் இருக்குதானே, சிங்கமானு எனக்கு சந்தேகம். அது உள்ளே வச்சுருக்கிறாங்க, எலும்பு தோலுமா இருக்குது. எங்கள் பசங்க வந்து ஒரு சின்ன கடலை உருண்டை, பொறி உருண்டை போடுறோம், அதை வந்து கேட்ச் பிடிக்கிறது. அது பாவம், அது அசிங்கம். ஆனால் உண்மையான சிங்கம் வந்து வேற மாதிரி. உண்மையான சிங்கத்தினுடைய தன்மை ஓடும், சும்மா தனக்கு முன்னால் வரது கூட பிடிக்காது. பாருங்களேன், விரட்டிகிட்டே போகும். அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய குணம். இன்றைக்கு என்னால் அழைப்பு பெற்ற பெரிய தரிசனங்களுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்தித்து விருதாவான காரியத்திலே தங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனை ஒரு ஊழியக்காரன் அழைக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை சொல்லி தான் அழைக்கிறார். நான் பல ஊழியங்கள் வந்து வடிவமைக்கப்படுகிறதையும் உருவாக்கப்படுகிறதையும் என் கண்களிலே பார்த்தவன். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியங்கள் அதை டிசைன் பண்ணும் பொழுது, அதை வந்து அவங்க வந்து வடிவமைக்கும் போது கர்த்தர் அந்த ஊழியத்தை குறித்து என்ன பேசினார் என்பதற்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் பேசி நான் என்னுடைய பங்களிப்பு கொடுத்த ஊழியங்களே ஒரு 10-15 ஊழியம் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியங்கள் சபைகள் இருக்கிறது. அவர்களுக்கு கர்த்தர் பேசும்போதெல்லாம் பெரிய காரியத்தை தான் பேசி இருக்கிறார். நீ இந்த வேலையை செய், நான் உன்னை இந்த மாதிரி பயன்படுத்த போகிறேன், இன்டர்நேஷனல் உலக அளவில் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் கையில் நான் இதை தந்திருக்கிறேன், இந்த அழைப்பை தந்திருக்கிறேன், இந்த சபையை தந்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை தந்திருக்கிறேன், இந்த ஸ்தாபனத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவர் அவங்களோட பேசி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அநேக முறை அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி உங்கள் சபைக்கு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல ஊழியங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன். சில நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் நான் பார்த்த பல ஊழியங்களில் துவக்க காலத்திலே தேவன் என்ன பேசினார் என்பதை வைத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் குறைவு. இது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. சாத்தான் என்ன செய்யணும்னா, நான் பார்த்த லெவலில் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல இந்த ஊழியத்தை டிசைன் பண்ணும் பொழுது, காரியத்தை வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, பிரதர் வாங்க, எப்படியாவது வாங்க, நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும் அப்படின்னு பேசுகிறத கேட்பாங்க. கேட்டு 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 ஒவ்வொரு கல்லாக போட்டு அந்த ஊழியம் கொஞ்சம் கனி கொடுத்து கொஞ்சம் காணிக்க வர ஆரம்பிக்கும். ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க, ஜனங்கள் கைதட்ட ஆரம்பிப்பாங்க, கூட்டம் சேர ஆரம்பிக்கும், ஊழியத்தினுடைய பேர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இனி நமக்கு கர்த்தர் தேவையில்லை. ஏன்னா இனி ஆண்டவரை உள்ள வச்சிருந்தோம்னா டேஞ்சரஸ். அவர் என்ன சொல்றார், இல்லை இல்லை இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார், இங்கே இதுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு நம்மளை பார்க்குறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்தான்னா ஆண்டவர் தான் சொன்னார், நீ சரி தப்பியான்னு சொல்லிடுவார், நீங்கள் வந்து இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் உங்களை புகழ்கிறார்கள் என்பதற்காக இந்த காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேச அவாய்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு திட்டுகிறவர்கள் தான் பிடிக்கும், எங்களை வந்து நடத்துகிறவர்கள் தான் பிடிக்கும். இது கடைசி வரைக்கும் இருக்கணும். ஜனங்கள் நிறைய அந்த கூட்டங்கள் அந்த மாதிரி வந்த உடனே என்ன செஞ்சோம்னா, அதுக்கப்புறம் நாமே நம்முடைய சுயத்தை சார ஆரம்பித்து விடுவோம். நம்ம கூட்டம் நடத்தினோம்னா ஒரு 1000 பேர் வர்றான், 10,000 பேர் வர்றான், 1,00,000 பேர் வர்றான். இனி இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, இது இனிமேல் அதை எப்படி வந்து ஒரு சின்ன அமைப்பாக மாற்றுவது,
அதை எப்படி அதை இன்னும் எப்படி வந்து விருத்தி ஆக்குவது, இதை எப்படி ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றுவது, இதில் எப்படி காணிக்கை பெறுவது, நம்ம எப்படி கட்டடங்களை கட்டுவது, எப்படி வேலை செய்வது, இப்படியே உங்களுடைய போயிடும் ஒழிய தேவன் சொன்ன சித்தத்தை தான் நோக்கி நம்முடைய ஊழியம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனிக்க தவறி விடுவார்கள். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சின்ன ஊழியக்காரனா முதல்ல இந்த ஊழியத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது, படியேற ஆரம்பித்த பொழுது என்ன ஒரு பயம் நடுக்கம் இருந்ததோ அது கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏனென்றால் ஊழியம் செய்வது பெருசு இல்லை. ஊழியம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பேச தெரிந்தவன், பேச தெரியாதவன், ஏதோ 2 வசனம் பேச தெரிஞ்சவன் கூட ஊழியம் செய்யலாம். ஒரு 10 பேரை 10,000 பேரை கூட்டுவது சுலபம். அதை பார்த்து ஏமாந்து போயிடாத. ஊழியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி அந்த ஊழியத்தை நிறைவேற்றினா நம்ம போவோம். கூட்டம் கொடுக்கிறது என்பதற்காக அது தேவன் அங்கீகரித்து தேவன் அனுப்புகிற கூட்டம் என்பது கூட நீங்கள் அது மாதிரிலாம் வந்து அர்த்தம் எடுத்து விட முடியாது. ஆனால் ரொம்ப கவனமாக இந்த காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஊழியத்தை துவக்குவாங்க, ஊழியத்தில் ஓட ஆரம்பிப்பாங்க, ஊழியத்தில் காரியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு ஜனங்களும் அவருடைய அங்கீகாரமும் காணிக்கைகளும் பொருளும் அவர் நமக்கு வந்து நிறைய ஜனங்களுடைய அந்த பாராட்டும் அன்பும் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பித்த உடனே அதை தக்க வைத்துக் கொள்ளத்தான் போராடுவார்கள். எடுத்து தக்க வச்சுக்கிற பாருங்க, நல்லா ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற பிலிப்பு அங்கே நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படுகிறார்கள். பெரிய கூட்டத்தில் அவர் பிலிப்பு மூலம் பெரிய அதிசயங்களை அடையாளங்களை செய்தார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லுது, பிலிப்பு மூலம் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஜனங்கள் ஏராளமாக வந்தாங்க. அவன் மூலம் செய்யப்படுகிற அதிசயங்களை கண்டு நல்லா அந்த ஊழியம் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு இங்கே வா, அங்கே அந்த கந்தாகிய தேசத்தின் மந்திரி வந்திருக்கிறான், அவனுக்கு போய் நீ சுவிசேஷம் சொல்லு. இது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் வந்து சும்மா வெளியே படித்து பார்த்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். ஒரு 10,000 பேர் ஒரு 50,000 பேருக்கு வந்து ஊழியம் செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி ஒரு ஆளுக்கு நீ சுவிசேஷம் சொல்லுன்னா கஷ்டம். நான் தெருப்பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், நாங்கள் மலைகளில் நடந்து ஊழியம் செஞ்சுருக்கிறேன், வீதிகளில் நின்று மெகாஃபோனில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து பெரிய ஒரு கன்வென்ஷன் பேசக்கூடிய ஒரு பெரிய பிரசங்கர் ஆகிட்டேன். இப்போ என்னை கொண்டு கர்த்தர் வந்து ஒரு தெருவில் நின்று தெரு பிரசங்கம் பண்ணு சொன்னால் எனக்கு கஷ்டம். அது ஓப்பனாக சொல்கிறேன், கஷ்டம் எனக்கு. அங்கே அவருக்கு கூட்டம் அங்கே வருகிறது, ஜனங்கள் திரளாய் வருகிறார்கள். பிலிப்பு மூலம் விசேஷித்த அடையாளங்களை செய்தாராம். எல்லா அப்போஸ்தலர் மூலம் தான் அற்புதம் நடந்துச்சு, ஆனால் விசேஷமாக செய்தாராம். கூட்டமாக ஜனங்கள் வர்றாங்களாம். ஆண்டவர் சொல்றார் அவரை பார்த்து, பிலிப்பு இங்கே வா, அந்த ஒரு ஆள் இருக்கான் பாரு, அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. பிலிப்பு யோசிக்கவில்லை. இந்த கூட்டத்தை விட்டு அந்த கந்தாகிய ஒரே ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் பண்ண கடந்து போறான். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் பண்ணுகிற ஒரு இண்டிவிஜுவல் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு தனி நபர் சந்திக்கக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் வீடுகளை சந்திக்கிறோம், வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறோம். நல்ல ஊழியம், தேவனுடைய பார்வை எல்லா ஊழியம் ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தனி மனிதர்களை பார்த்து பஸ் ஸ்டாண்டில், மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து தனியாக இறங்கி வருகிற மனிதர்களை பார்த்து அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அவர்களை கர்த்தர் அழைத்து நீ கூட்டத்தில் பேசணும்னா ஈஸி, சந்தோஷமாயிருவார் அவர். அப்படின்னு. ஆனால் கூட்டத்தில் பேசுகிற எங்களை நீ மதுரை பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று வருகிறவர்களுக்கு இண்டிவிஜுவல் வந்து இவாஞ்சலிசம் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு அது கஷ்டம். என்னால் முடியாது, எங்களால் பேச முடியாது. ஒரு சின்ன சபை போதகர் கேட்டார், பிரதர் எங்கள் சபைக்கெல்லாம் வரமாட்டீங்களா? நாங்கள் வரணும்னு தான் ஆசைப்படுறோம், நாங்கள் வந்தால் உங்களுக்கு கஷ்டம். அது ஏராளமான ஜனங்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க, ஊழியத்தை பெருசாக்கிடுவாங்க, உங்களுக்கு செலவழிக்க முடியாது, கஷ்டம். ஆனால் அவர் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பெரிய கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர். கர்த்தர் சொல்லுறார், கந்தாகிய மந்திரி இடத்துல போ, இண்டிவிஜுவல்ஸ் அந்த இவாஞ்சலிசம் பண்ணு, சுவிசேஷம் சொல்லு. ஒரு மனிதனுக்கு தான். ஆனால் என்ன ஆண்டவரே, அந்த ஆளுக்கு போய் ஒருத்தனுக்கு சொல்லணுமா? என் மூலம் ரட்சிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க, என் குழுவில் பல பேர் இருக்கிறார்கள், என்னை பின்பற்றுகிறார்கள், என்னை பின்தொடர்கிறார்கள், நான் சொன்னால் கேட்பார்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் நான் அறிவித்திருக்கிறேன், அவர்களில் ஒருவரை நான் அனுப்பட்டும், அவன் போய் சொல்லட்டும் என்று அவன் சொல்லி இருக்கவில்லை. சொல்லலாம்ல, நினைச்சா சொல்லலாம்ல. பிலிப்பு அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பி கர்த்தர் இந்த மாதிரி பேசுகிறார், தம்பி நீ போய் அந்த அங்கே வந்து ஒரு ஆள் இருப்பாராம், அவர் ஏதோ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாராம், அது வந்து வசனத்துக்கு அர்த்தம் புரியலையா, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொண்டு இந்த காரியத்தை சொல்லி நான் உனக்கு சொன்னேன்ல சுவிசேஷம், அதை அவனுக்கு சொல்லு என்று சொல்லி அனுப்பி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மலையிலே நிற்க சொன்னால் நிற்பாங்க, மடுவிலே குதிக்க சொன்னாலும் குதிக்கணும். அதுதான் ஊழியம். பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. செய்யணும், அதான் தேவனுடைய சித்தத்தை செய்வது.
மேலே போயிட்டு அப்புறம் கீழே இருக்கிறத யோசிக்காமல் அதை விட்டு அப்படியே வந்து தாண்டி போய்விடக்கூடாது. அது நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு அல்ல. என்ன செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரத்தில் அவருக்கு எஜமானுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை செய்யணும். பாருங்கள், அங்கே போனார். அங்கே போய் கந்தாகை மந்திரிக்கு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சுப்பா. ஒரு பெரிய மந்திரி இல்லை, மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி மந்திரி மடங்கி விட்டான் என்றால் அதை வச்சு நம்ம எவ்வளோ காரியங்களை சாதிக்கலாம். கர்த்தர் அவனை வேற ஒரு இடத்துக்கு ஆசோத்துக்கு கொண்டு போய் அங்கே சுவிசேஷம் அறிவிக்க வைத்து விட்டார். தேவனுடைய ஊழியக்காரன், என் சித்தத்தை செய்கிறவன், கர்த்தர் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கிறேனோ அவன் என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். ஒரு காற்று தனக்கு இஷ்டமான இடத்தை நோக்கி வீசுகிறதை போல என் ஊழியக்காரனும் அப்படியே இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு சித்தமான இடத்துல வேலை செய்யணும், எனக்கு சித்தமான இடத்துல ஊழியம் செய்யணும். அதான் கர்த்தருடைய சித்தம். நாம ஒரு காரியத்தை வடிவமைத்துக் கொண்டு நமக்கு இப்படிலாம் வந்து விட்டது, இனிமேல் இப்படித்தாங்க செய்யணும்னு சொல்லி நாமாய் திட்டம் வைத்துக் கொண்டு செய்தால் பரலோகத்திலே தேவனை எல்லா மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே. நீங்கள் நானும் வித்தியாசம் அல்ல, எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் போய் ஆண்டவர்களுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நாங்கள் அடித்து கொண்டு வந்திருந்த நோட்டீஸு, வால் போஸ்டரு, ஃப்ளக்ஸு, நான் எழுதின புஸ்தகம், நான் வெளியிட்ட CD, நான் நடத்தின மனிதர்கள், அந்த கணக்கெல்லாம் கொண்டு போய் பார்த்தீரா என்று பேச முடியாது. அதில் ஒரே ஒரு காரியம்தான், நான் தேவனால் அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். உலகம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறதா என்பது எனக்கு முக்கியம் அல்ல. உலகம் என்ன அபிப்பிராயம் வேண்டுமான சொல்லட்டும், என்னை கள்ளன் என்று சொல்லட்டும், நல்லவன் என்று சொல்லட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை அழைத்தவர் என்ன சொல்லுகிறார், அதுதான் கடைசியில் நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். இவெல்லாம் சேர்ந்து என்னை நல்லவன் என்று சொன்னதற்காக நான் பரலோகத்துக்கு போய்விட போகிறதும் இல்லை. ஒரு பெரிய கூட்டம் என்னை பொல்லாதவன் என்று சொன்னதற்காக நான் நரகத்துக்கு போய்விட போவதும் இல்லை. அதை தீர்மானிக்கிறது என் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு தான் நம்ம ஊழியம் செய்யணும், மனுஷருக்கு அல்ல. அப்போ இந்த சொந்த வடிவமைக்க கூடாது. போகிற பாதையில் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு கேட்டால், அதில் சாத்தானுக்கு நிறைய தந்திரம் இருக்குது. சாத்தானுடைய ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், அவன் அதிக தந்திரம் உள்ளவன். நீங்கள் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது பார்க்குறேன், அவன் கையில் ஆயுதம் இல்லை, அவன் கையில் மனிதர்கள் இல்லை, அவன் கையில் பவர் இல்லை, நடக்கக்கூட முடியாது. வயிற்றில் நகரக்கூடிய பாம்பு உட்கார்ந்துருக்கு. ஆனால் அதுகிட்ட ஒன்று கர்த்தர், அது ஒரே ஒரு காரியத்தை விட்டு வைத்திருந்தார். சர்ப்பமானது எல்லா மிருக ஜீவன்களிலும் அதிக தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த ஒரு வெப்பன் தான் இதை வச்சு இந்த உலகத்தையே பிடித்து விட்டான், மனிதர்களை பிடித்து விட்டான், ராஜ்யங்களை பிடித்து விட்டான். ஒரு தந்திரம். இப்போ பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை மாதிரி எத்தனையோ ஜெனரேஷனை பார்த்தவன் அவன், எத்தனையோ மனிதர்களை பார்த்தவன். சாத்தானுடைய தந்திரம், சாத்தான் வந்து சபையை உடனே அழிச்சிருவான், உடனே நம்முடைய சரீரத்தை தொற்றுவான், நம்ம கையை காலை உடைச்சிருவான். அது ஒரு டைப் இருக்கு. சபையில் குழப்பங்களை கொண்டு வந்து விடுவான், ஊழியம் செய்யாம, அது ஒரு டைப் இருக்கு. இன்னொன்று என்ன செய்வான் என்றால், சாத்தானுடைய வெளியே தெரிய முடியாத ஒரு தந்திரம். சில ஆட்களை வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க, சில சபைகளுக்கு உபத்திரம்னா அது வேற. சாத்தானுடைய மோஸ்ட்லி பண்ணுற ஒரு தந்திரம் என்னென்னா, ஓடுகிற உங்கள் ஓட்டத்தை, உங்கள் ட்ராக்கை அப்படி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அப்படியே மாற்றி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து 8வது ட்ராக்கில் ஓடணும், 8வது ட்ராக்கில் ஓடினவன் வந்து அங்கே வந்து பரிசு பெறுவான். உங்களுக்கு தெரியும், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாம் ஓடுவார்கள். மல்யுத்தம் பண்ண மனதாக இருக்கிறவன் சட்டப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 8, அதுதான் உங்களுடைய ட்ராக் நம்பரு. அப்படி ஓடிக்கொண்டிருக்கு, ஓடும்போது கண்ணை மூடிட்டு ஓடுறீங்க. அப்படி ஓடும்போதே நீங்கள் 7ல் போயிட்டீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க. உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நீ 8ல் ஓடி முன்னால் வந்தா தான் உனக்கு பரிசு. மல்யுத்தம் பண்ண மனதாக இருக்கிறவர்கள் அதை சட்டப்படி பண்ண வேண்டும் என்று தேவனுடைய வேதத்தில் போட்டிருக்கு. ஓடுகிறவன் அதை சட்டப்படி ஓட வேண்டும். சும்மா நீங்கள் விட தறிக்கட்டு ஓடிட்டீங்கன்னா வராது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியுமே, ஒரு அந்த ஒலிம்பிக்கில் ஓடின ஒரு பெரிய வீரர், அவனுக்கு பதக்கம் கூட கொடுத்துட்டானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே மருந்தேற்றி கொண்டு ஓடினவனுக்கா கொடுத்த பதக்கத்தெல்லாம் திரும்பி வாங்கிட்டாங்க. ஓடணும்னு சொன்னால் கரெக்டாக ஓடணும். சாத்தானுடைய தந்திரம் என்ன? ஓட்டத்தை நிறுத்துவது ஒரு தந்திரம், ஓடுகிறவனை தள்ளிவிடுவது ஒரு தந்திரம், ஓடுகிறவனை பாதை மாற பண்ணுவது ஒரு தந்திரம். இவனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம தான் ஓடிக்கொண்டு தானே இருக்கிறோம், நம்ம தான் ஃபோர்ஸாக ஓடுறோமே, பின்னால் அப்படி திரும்பி போக அவெல்லாம் எங்கேயா தூரத்தில் வந்து கொண்டு இருக்கிறான். எங்கள் ஊழியம் எங்கள் பேரை போட்டாலே எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் கைதட்டுகிறார், நாங்கள் வின் பண்ணிட்டோம், ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓடுறது நல்லது தாங்க, உங்கள் வேகம் நல்லது தான், மற்றவர்களை முந்தி கொண்டு ஓடுவது நல்லது தான். கீழே குனிஞ்சு கொஞ்சம் பாருங்க, நீங்கள் ஓடுற ட்ராக் உங்கள் ட்ராக் தானா என்று பாருங்கள். 8ல் ஓட வேண்டிய நீ 7ல் ஓடி நீ ஜெயித்தால் கூட நீ முடிசூட்டப்பட மாட்டாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8ல் ஓட வேண்டிய ஆள் 6ல் ஓடினா உங்களுக்கு பரிசு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நினைக்கூடாது. உலகத்திலே அப்படி கொடுக்க மாட்டான். ஒன் ட்ராக்ல ஓடணும், ஒன் ட்ராக்ல நீ வேகம் காட்டணும்.
உன்னுடைய அழைப்புல நீ ஓடணும். அதான் வேதம் சொல்லுது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், இவைகளை செய்தால் ஒரு காலம் நீங்கள் இடறி விழுகிறதில்லை என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு காலம் நீங்கள் இடறி விழுகிறதில்லை. ஏன் இடறி விழுந்து விடுகிறார்கள்? ஏன் பாதை மாறி விடுகிறார்கள்? சாத்தான் என்ன செய்வான், அப்படி ஓடுகிறவனே லேசா அப்படி ட்ராக்க மாதிரி அவனு சேர்ந்து கை தருவான், கமான் 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 சொல்லுவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடுவார், உற்சாக மருந்து குடிச்ச மாதிரி ஓடுவார். சாத்தானே கை தட்டுறான், ஐயா வர சொல்றான். அவனுக்கு தெரியும், வா மாப்பிள்ள, உனக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடு, நல்ல நாக்கு திரிக்க ஓடு, மூச்சு வாங்க ஓடு, நுரத்தல்ல ஓடு. கடைசியில் முடிசூட்டப்பட்டா தானங்க உங்களுக்கு பிரயோஜனம். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. பல பேரை ஊக்கப்படுத்துறான், ஓடு ஓடு. நமக்கு வெளியிருந்து பார்க்குறவனுக்கு தெரியும். பாருங்க, ஒரு சதுரங்க விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், அந்த அந்த காய் அடிக்க போகிற பக்கத்தில் நின்று பார்த்துக்கணும், நமக்கு தெரியும், விளையாடுறவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? விளையாடுறவனுக்கு தெரியாது, ஓடுறவனுக்கு தெரியாது, பக்கத்தில் தெரியும். சொல்லுங்கள், ஆனால் கேட்க மாட்டான். பாஸ்டர் நீங்கள் ஓடுற ஓட்டம் தப்பு பாஸ்டர், நீங்கள் 8ல் ஓடணும், நீங்கள் வந்து 7ல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் சரியா இருக்கு, எங்களுக்கு தெரியும். இதே ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு? நான் ஓடுற அந்த ஓட்டத்தை ஏன் நீங்கள் வந்து தடை செய்கிறீர்கள்? ஓட்டத்தை ஏன் வந்து குறைக்கிறீங்க? ஸ்பீடை ஏன் குறைக்கிறீங்க? தள்ளி போயா, மிதிச்சிட போறேன்னு சொல்லிட்டு மாட்டு ஓடுவான். அதுக்கு மேலே என்ன மிதிச்சுட்டே ஓடிடுவான். அதான் 8ங்க 7ங்கன்னு சொன்னீங்க பாருங்க, நம்மளை மேலே ஏறி மிதிச்சு ஓடிட்டு போயிடுவாங்க. இதான் நான் பார்த்தது. ஓடுகிறவர்கள் எல்லாம் சரியாய் ஓடுகிறார் என்பது அர்த்தம் அல்ல. சாதித்து கொண்டிருக்கலாம், சரியாக சாதித்து கொண்டிருக்கலாம் அந்த அர்த்தம் அல்ல. சாதிக்கவும் செய்யணும், ஓடவும் செய்யணும், வேகம் கட்டவும் செய்யணும், அதை சரியாய் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அநேகர் வந்து இடறி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள், பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறது பெருசு இல்லை, எப்படி ஓடுறாங்கிறது பெருசு இல்லை, எப்படி முடிக்கிறான் என்பதுதான் பெருசு. எப்படி முடிக்குது இங்க பாருங்க. இந்த இடத்துல மத்தேயு அந்த 7வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிச்சாங்க, ஓடும்போது நல்லா ஓடினாங்க, முடிக்கும் போது சொதப்பிட்டாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, பிசாசு துரத்தி இருக்கிறாங்க, வியாதியஸ்தலை குணமாக்கி இருக்கிறாங்க, நிச்சயமா அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கி இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு ட்ரஸ்ட் இருந்திருப்பாங்க, காணிக்கை வாங்கியிருப்பாங்க, வரி கட்டியிருப்பாங்க, சிடி வெளியிட்டிருப்பாங்க, புஸ்தகம் வெளியிட்டிருப்பாங்க, டிவியில் பேசியிருப்பாங்க. ஏன்னா உழவு இருந்துச்சுன்னா சும்மா இருப்பானா? எவ்வளோதான் செய்திருப்பார்கள். காரியத்தினுடைய துவக்கம் நல்லதுதான், முடிவு எப்படி இருக்கும் அதை தான் யோசிக்கும். முடிவு சரியாக முடிச்சா தானே. முடிவு நேரத்தில் விட்டீங்கன்னா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதைன்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சிருச்சான் பானை, அப்போ தான் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், நல்ல வெண்ணெய் வர நேரத்தில் உடஞ்சிச்சான், முடிஞ்சு கதை, அவ்வளோதான், மண்ணில் போயிடும். அது மாதிரி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. உங்கள் முடிவு சரியா இருக்கணும், உங்கள் ஓட்டம் சரியா இருக்கணும். நீங்க முடிக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பிரச்சனை இந்த கலாத்தியருடைய சபையில வந்தது. கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் வந்து பார்க்கிறார், அந்த காலத்துல பவுல் மாதிரி ஆட்கள் இருந்தாங்க, இப்ப அப்படிப்பட்ட நல்ல நடத்துகிற தகப்பன்மார் இல்லையே என்று நம்ம வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. பவுல் சபைக்கு வந்து பார்க்கிறார், சபை நடந்துகிட்டு இருக்கு, கைதட்டுறான், பாட்டு பாடுறான், ஆர்ப்பரிக்கிறான், அந்நிய பாஷையில் நிறைக்கிறான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான், எல்லாம் பண்றான். பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? ஆரம்பம் ஆவியில் தானே ஆரம்பிச்ச, ஏன் இப்போ மாம்சத்தில் உண்டாந்து முடிச்சுட்ட? முதல்ல நீ ஆரம்பிக்கும் பொழுது தேவனுக்கு என்று சொல்லித்தானே வந்து, எல்லாரும் அப்படி தான் வருவாங்க. நீங்க எல்லா ஊழியக்காரனுடைய பின்புலத்தை நீங்கள் பாருங்க, ஒரு பெரிய சாட்சி இருக்கும். ஆனா அந்த சாட்சி அப்ப நடந்த சாட்சியை வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டே இருப்பான தான். சாட்சி இப்போ வந்து இடையில மாறி போயிடும், அதை விட்டுருவாங்க. இந்த பழைய சாட்சி, நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தா தொப்பியில் வந்து கஞ்சி வாங்கினோம், சட்டையில் வந்து கூழ் குடித்தோம், அதுதான். இப்போ நீ என்ன செய்யற? இன்னைக்கு தங்கத்தட்டில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, இதுக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு சாட்சி கரெக்ட் தான். நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினீர்கள், மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? பவுல் கேட்குற, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? அன்னைக்கு நான் வந்த பொழுது கலாத்திய பட்டணத்திலே சபை ஆரம்பித்த பொழுது ஆவிலே நிறைந்தீர்கள், கர்த்தருக்கென்று கழுத்தை கொடுக்க சம்மதித்தீர்கள், ஊழியம் நடத்தப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஊழியத்தில் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டீங்களே. கட்டிடங்களை கட்டுவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் உங்கள் வயிறுகளை பெருக்கிக் கொள்வது இதுவா காலம்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? இது கலாத்தியா பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு தனி நபர் விசுவாசிக்கும் கர்த்தர் கேட்கிற வார்த்தை தான். நீ ஆவியில தான் ஆரம்பம் பண்ணினீங்க, நீங்க எப்படி முடிக்க போறீங்க? அது சபையா இருக்கட்டும், அது ஒரு சாதாரண மனிதனா இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் விசுவாசியா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உன்னுடைய முடிவை நீ எப்படி முடிக்க போகிறாய்? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? எதில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்?
ஆவியிலே உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தாய், ஆவியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாயா, அல்லது அப்படி ட்ராக் மாதிரி மாம்சத்துக்குள்ள போயிட்டியா? இன்னைக்கு உன்னுடைய நோக்கம் முழுவதும் இன்னைக்கு மனிதர்கள் நம்மை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், கைதட்ட வேண்டும், வசதிகளை பெருகிக் கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை அது எத்தனை தந்திரம், அது எத்தனை காரியங்கள் ஒரு மனிதர்களை நமக்கு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இங்கே ஊழியத்தில், என்ன நடக்கிறது இங்கே சபைகளிலே, என்ன நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே? ஆரம்பிச்சு நல்லா தான் ஆரம்பிச்சீங்க, வயிற்றுல ஒரு கட்டி, வயிற்றுல ஒரு கேன்சர், ஆண்டவர்கிட்ட வந்தீங்க, ஜெபிச்சீங்க, கர்த்தர் தொட்டார், ஐயோ ஆண்டவரே என்னை சுகமாக்கி விட்டீர். தற்கொலைக்கு போனீர்கள், கர்த்தரனை தொட்டார், சுகமாக்கினீங்க, அப்படியே ஆண்டவரே இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் உமக்குத்தான் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டீர்கள், அழுதீர்கள், ஜெபித்தீர்கள். ஆனா அதே மாதிரி நிலைக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு எல்லாம் சரியா வந்து விட்டது, ஜனங்கள் வந்து விட்டார்கள், நமக்கு எல்லாம் வசதி வந்துருச்சு, மறந்துட்டீங்களே, மறந்துட்டோமே, நம்முடைய ஓட்டம் மாறிவிட்டதே. வனாந்தரத்திலே ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல தாறுமாறான ஓட்டத்துக்குள்ளே போய்விட்டோமே. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் தேவனுடைய சித்தத்தை குறித்து யோசிப்பதற்கும் நமக்கு சமயம் இல்லை. மனிதர்கள் என்ன சொல்றாங்க, மனிதருடைய முகத்துக்காக இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம், பெரிய பெரிய ஊழியங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எந்த சித்தத்திற்காக உன்னுடைய கையிலே பட்டயத்தை கொடுத்தேன்? பொம்மை செய்யறதுக்கா? என்ன சித்தத்திற்காக உனக்கு இவ்வளவு பெரிய தும்பிக்கை, இவ்வளவு பெரிய காலையும் கொடுத்தேன்? ஒரு புல்லை போய் பிடுங்கி தின்பதற்கா? நீ பாய்ந்து செல்லவும், இறைகளுக்கு பின்னால் துரத்தி போகவும், எத்தனை எத்தனை இறைகளை வேட்டையாடி சாப்பிடவும் உனக்கு இத்தனை பலத்தை கொடுத்தேன். ஒரு பட்டுப்பூச்சியை பிடிக்கவா? ஒரு பட்டுப்பூச்சி ஒரு குழந்தை பிடிச்சிருமே. ஒரு பொம்மையை ஒரு சின்ன ஒரு கார்பெண்டர் செஞ்சு விட்டுருவாரே. புல் சாப்பிடுவது ஒரு சாதாரண ஆடுகளின், முயல்களின் வேலை தானே. இதுக்கு ஒரு யானை வேணுமா? ஒரு ஒரு சாதாரண ஒரு மரத்தில் ஒரு பொம்மை செய்யறதுக்கு உனக்கு ஒரு பட்டயமும், உன்னுடைய மார்பிலே கவசமும், உன்னுடைய தலையிலே ஒரு பெரிய ஹெல்மெட் வேணுமா உனக்கு? கர்த்தர் கேட்கிற, எதுக்குப்பா இது? இதை வச்சு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்தியாவில், என்ன நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில், என்ன நடக்கிறது சபைகளிலே? எதற்கு இதெல்லாம் வாங்குறீங்க என்கிட்ட? வாங்கும்போது சந்தோஷம் வாங்குவான், அப்புறம் அதை குறித்து யோசிக்க மாட்டார்கள். வேண்டாம், ஆண்டவரை பேச விட்டால் ஆபத்து. நமக்கு லாபத்தில் நம்ம நிலைக்க முடியாது, லாபத்தை நம்ம முழுசா பெற முடியாது, நம்முடைய பெயரை நம்ம உயர்த்தி கொள்ள முடியாது, நம்ம இன்னும் பெரிய பெரிய கட்டடங்களை கட்ட வேண்டிய திட்டங்களை செய்ய வேண்டியதுக்கு அப்புறம் அவனுடைய நோக்கம் எல்லாம் மாறி போயிடும். நல்ல நல்ல ஊழியம் செஞ்சிருந்த ஆட்கள், தியாகத்தோட ஊழியம் செஞ்சால், தெரு முனையில படுத்திருந்து ஊழியம் செஞ்சவங்க, அப்பெல்லாம் உண்மையா இருந்து விட்டான், வசதி வந்த உடனே மாறி போயிடுவாங்க. கவனம் நடக்கிறதா சொல்றார். ஆவியில ஆரம்பம் பண்ணியே, ஆவில நடந்து கொண்டிருக்கிறாயா? உன் முடிவு ஆவில தான் முடிக்கப்படுமா? யோசித்துப்பார். முடிவை விட்டுட்டீங்கன்னா, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும், உலகம் முழுவதும் உங்க சபை பிராண்ட் பேர்கள் கட்டடங்கள் கட்டி இருந்தாலும், உங்களுக்கு வங்கிகளிலே கணக்குகளும், உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களும் வாகனங்களும் வசதிகளும் பெருகி இருந்தாலும், பரலோக ராஜ்யத்துக்கு இவைகள் எதுவும் உங்களை கொண்டு போவதற்கு பரிந்துரை செய்யாது. தேவனுடைய சித்தத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் கண்டிப்பா 100% உங்களுடையது என்று தேவனுடைய வசனம் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறது. ஊழியக்காரனுக்கு அந்த உத்தரவாதம் கிடையாது. எப்ப நீ ஊழியம் செய், ஒரு 100 பிசாசை துரத்திட்டீங்கன்னா உனக்கு பரலோகம் சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்கா? நீ ஒரு 100 தேசங்களை தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் உனக்கு பரலோகம் எங்கேயாவது சொல்லியிருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்படி கிடையாது. கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை செய்தவன் தவிர வேறு எவனும் பரலோக ராஜ்யத்தை நினைச்சு பார்க்க கூட முடியாது. என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? நீங்க கொடுக்கிறதெல்லாம், சொல்றதெல்லாம், செய்யறதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று, நீங்க சொல்றதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? அவர் எஜமான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம சில சொல்றாங்க, ஏங்க சும்மா இருக்க நேரத்தில் கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. ஏதாவது என்ன செய்வது? நீ ஏதாவது செய்வது யாருக்கு செய்வோம்? பிச்சைக்காரனுக்கு தான் செய்வோம். அவன் வெளியே நின்று கேட்பான், அம்மா ஏதாவது இருந்தா போடுங்க. ஏதாவது போடுவதற்கு கர்த்தர் யாருன்னு நினைச்சீங்க நீங்க? ஒரு ஹோட்டல்ல போய் ரவா தோசை ஆர்டர் பண்ணா, சாதா தோசை கொண்டு வந்தா நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நான் போய் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், காஃபின்னு சொல்லி அவன் டீயை கொண்டு வந்து வைக்கிறான், எடுத்துட்டு போயான்னு சொல்லுவேன். ஒரு ரவா தோசை சொல்லியிருக்கேன், நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அவன் கூட தோசையை கொண்டாந்து வைக்கிறான். என்னையா 2 தோசை தாங்க, ஏதாவது சாப்பிடுங்க சொன்னா கேப்பியா? நீ பணம் கொடுக்கிறவன் முதலாளி, உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீ எதை விரும்புகிறோயோ அதைத்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். தேவன் ராஜாதி ராஜா. நீங்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கிறதெல்லாம் வாங்குவதற்கு கர்த்தர் பிச்சைக்காரன் அல்ல. அவருக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் நீங்க கொடுக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன கொடுக்கணும் ஆண்டவரை கேளுங்க. சும்மா எதையாவது கொடுத்து, இதெல்லாம் சும்மா யாரோ உங்களை கற்பனையாய் கதை கட்டி விட்டு இருக்கிறார்கள். ஆஃபீஸ் தானே போயிட்டு வாங்க சிஸ்டர், உங்களுக்கு நேரம் இருக்க நேரத்தில் எப்படியே கொஞ்சம் ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா, யார் சொன்னது உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஊழியம் செஞ்சால் பரலத்துக்கு போயிடுவீங்களா?
ஊழியம் செய்யுங்க. அந்த ஊழியத்து மூலம் நாங்கள் பயனடைந்து கொள்வோம். உங்களுக்கு அதுல பயனே கிடையாது. உன்னை கர்த்தர் எதற்கு தெரிந்தெடுத்தாரோ, வடிவமைத்தாரோ, எதற்கு உன்னை அழைத்தாரோ, அபிஷேகம் பண்ணாரோ, நீ கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஒருவேளை உன்னை அடிமையாய் அழைத்திருந்தால் அடிமையாயிரு. உன்னை சுயாதீனனாய் தெரிந்து கொண்டால் சுயாதீனனாயிரு. உன்னை முழு நேர பணிக்கு என்று கர்த்தர் சொன்னால் முழு நேர பணியை செய். என்ன செய்யணும்னு சொல்லி அவர் தீர்மானிக்க வேண்டும் மொழி. அது நீயோ உன் சபையோ தீர்மானிக்க கூடாது. உன்னுடைய சூழ்நிலை அதை தீர்மானிக்க கூடாது. எனக்கு இப்படித்தாங்க ஆண்டவரே முடியும் நீ தீர்மானிக்க கூட. யார் சொன்னது? இன்னைக்கு பல பேருக்கு சூழ்நிலை தீர்மானித்து இருக்கிறது. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம செய்யற ஊழியம் எல்லாம் பரலோகத்தில் கிரெடிட்ல போயிருக்கு போல இருக்கு. நம்ம போன உடனே கர்த்தர் எந்திரிச்சு ஒரு பொன்னாடையை போத்தி, வா என் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ வந்து ஆபீஸ் விட்டு வந்த உடனே 5 மணிக்கு மேல ஸ்டாம்ப் போட்டன, 6 மணிக்கு மேல புஸ்தகம் போட்ட, 7 மணிக்கு மேல சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் உனக்கு. யார் சொன்னது உங்களுக்கு? ஏமாந்து போகாதீங்க. இவங்க ஊழியம் செய்வது எல்லாம் முழு நேர ஊழியக்காரன். அவனே பரலோகத்துக்குள்ளே போகவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. போனான் அவன், தீர்க்கதரிசனம் சொன்னானே போகவில்லையே, பிசாசுகளை துரத்தினானே போகவில்லையே, வியாதியஸ்தலை குணமாக்கினானே போகவில்லையே. அவனுக்கே எப்படின்னு சொன்ன நேரம் கிடைச்சா ஏதாவது செஞ்சுமே. ஏதாவது செஞ்சா போக முடியுமா? ஏதாவது செய்யக்கூடாது. அவர் எஜமான், அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல், நான் எஜமான், நான் கர்த்தரானால் என்னுடைய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யணும் ஆண்டவரே? ரோட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மதுரையில் எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. மதுரை இன்னைக்கு போய் பாருங்க, தியேட்டர்ல கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன்? என் குடும்பத்தில் பல பேர் வந்து இன்னும் உம்முடைய அன்பை ருசிக்கவில்லை. நான் ஏன் ருசித்தேன்? அவர்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய காரியத்தை நீர் வெளிப்படுத்தல, ஏன் எனக்கு காண்பிச்சீர்? நான் எங்கேயோ தானே என்னுடைய ஓட்டத்தை செய்து ஏதோ அறியாம உங்க உள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு ஆண்டவரே? ஏன் என் மேல் நீர் கண் வைத்தீர்? எதற்கு என்னை அழைத்தீர்? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணீர்? ஏன் எதற்கு இந்த காரியத்தை கொடுத்தீர்? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எது ஒன்றையும் நீங்கள் செய்யவே இல்லை. ஒரு முடியை செஞ்சீங்களா? ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் அதை கொண்டு வர முடியுமா உங்களால? ஒரு மனுஷனுடைய முடியை கருப்பாக்க வெள்ளையாக்க கூட கூடாதான். விழுந்த முடியை மறுபடியும் கொண்டு வர முடியாதான் அவனுக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வடிவமைத்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணாரு. நீ என்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் டிசைன் பண்ணிருப்பார்ல, நீங்க திட்டம் வைத்திருப்பார்ல. தேவனுடைய சித்தத்தை செய்தவன் தவிர ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், முடிவு சரியா இருக்கணும். இங்க பவுல் அப்போஸ்தலரை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலரை அவருடைய அந்த இன்ட்ரோ ஒரு வில்லனா பார்க்கிறோம். அவருடைய துவக்கம் வந்து வித்தியாசமா இருந்தது. அவருடைய ஆரம்பம் வித்தியாசமா இருந்தது. கொலை செய்ய சம்மதித்தான். சபைகளை அவர் வந்து துன்புறுத்தவும் துரத்தவும் சம்மதித்தார். சபைகளுக்கு விரோதமாக நிரூபங்களை பெற்றுக்கொண்டு சபைக்குள்ள போய் குழப்பம் விளைவிச்சார். அதான் ஃபர்ஸ்ட். ஆனா முடிவு எங்கே கொண்டு வந்து முடிச்சார் பார்த்தீங்களா? அவருடைய முடிவு எங்கே வந்தது? அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதான் முடிவு. ஆரம்பம் வில்லன் தான், இந்த கடைசியில் ஹீரோ ஆயிட்டார்ல அவரு. சில ஆள் ஆரம்பத்தில் ஹீரோனா இருந்து கடைசியா வந்து வில்லனா போய் முடிச்சிருவான். கடைசியில் ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ இந்த சபைகளை கட்டுவதற்கும் ஜனங்களை சேர்ப்பதற்கும் இந்த கார்களை வாங்குவதற்கும் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் என்னென்னமோ செஞ்சனே, கடைசியில் ஒன்றையும் கொண்டு போக முடியாமல் அப்படி போயிட்டனே. முடிவு எப்படி இருக்கோ அது வந்து மாறி போய்விடும். ஆரம்பத்தில் கர்த்தர் பேசுவார், எல்லாத்துக்கும் குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். திட்டத்தை வச்சுட்டு நீ ராஜா மாதிரி இருப்பாய், நீ உன் பட்டயத்தை எடுப்பாய், நீ உருவாய், சண்டை போடுவாய், தேசத்தை சுதந்திரிப்பாய், தேசத்துக்குள்ள எல்லாம் உன்னை அழைத்து கொண்டு போவேன், எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்லுவார். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீங்கள் தேவனுக்குள்ளே வந்து அவர் சித்தத்தோடு கூட கடந்து போகணும். சிம்சோன் பாருங்கள், சிம்சோன் ஒரு வித்தியாசமான ஒரு தேவனுடைய மனிதன். மோசே கூட பிறக்கிறதுக்கு முன்னால மோசையை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படலை. ஒரு ரட்சகன் வருவான், ஆனால் யாருன்னு சொல்லி சொல்லலை. ஆனா சிம்சோனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி சிம்சோனுக்கு சொன்னாங்க. மற்ற எத்தனையோ தீர்க்க தரிசனம் வந்திருக்காங்களே, எத்தனையோ ஊழியக்காரர்கள். இப்போ வந்து யோசுவா பற்றி ஏதாவது முன்னாலே ஒரு பிறக்கிறதுக்கு முன்னால் சொன்னாங்களா? மோசையை பற்றி சொன்னாங்களா? இல்லை. ஆனால் பர்டிகுலராக சிம்சோனை பற்றி ஒரு தேவதூதனே இறங்கி வந்து அவருடைய தாயிடத்திலே சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஹீரோ பாருங்க, எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மனுஷனை குறித்து. அவர் சொல்ல, உன் வயிற்றுல ஒரு குழந்தை வந்து உற்பத்தி ஆக போகுது, அந்த குழந்தை மேலே தேவனுடைய ஆவி இருக்கும், அவன் நசரேய விரதத்தை காக்க வேண்டும், அவன் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து. இன்னும் வந்து கர்ப்பமே உண்டாகல, இன்னும் குழந்தைய பிறக்க போகல, அதுக்கு முன்னால அவனுக்கு பேர் வச்சு அவனுடைய காரியத்தை சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த பில்டப் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லா தான் சொன்னாரு. அவரை பற்றி பேசணுன்னே நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ பெரிய காரியம்
சிம்சோன் தேவனாலே வாக்கு பெற்றவன், அவன் வருவதற்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டவன். ஆனால் அவனுடைய முடிவை பாருங்கள், துன்மார்க்கர்களோடே மரிச்சு போனான். சிம்சோன் ஒரு பெரிய பலவான். சிம்சோனை பாருங்க, ஒரு ஹீரோயிக், ஒரு இது மாதிரி நீங்கள் தமிழ் சினிமாவில் கூட பார்க்க முடியாத ஆள். 3000 பேரை ஒரே ஆளை நின்று கொன்றானாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? நம்ம ஹீரோக்கெல்லாம் சண்டை போடுவோம் பாருங்களேன், ஒருத்தனா அடி வாங்கிட்டு போவான், 4 பேர் சேர்ந்து அடிக்க மாட்டான். ஒருவன் வருவான், அடுத்தவன் வருவான், அப்படி விழுவான், ஒரு 10 பேர். அதை பார்க்குற பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரே ஆள் 3000 பேர், ரியல் ஹீரோ. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. பார்த்தவொடனே நமக்கு அப்படி தோன்றுகிறது, எவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்திருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆள், இப்போ என்னென்னலாம் செய்ய போறானோ அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. கடைசியில் என்ன செய்தான்னு தெரியுமா? காமெடி பீஸ் ஆகி அங்கே நின்று வித்தை காண்பித்து கொண்டிருந்தான். எல்லா ஜனங்கள் கைதட்டி, எங்கப்பா சிம்சோன், குட்டி கண்ணாடி பார்க்கலாம், மாமியாருக்கு எப்படி தண்ணி குடஞ்சோம பார்க்கலாம், இலங்கையை தாண்டு பார்க்கலாம், அப்படிதான் போட்டிருக்கு. சிம்சோனை கையை கட்டி வேடிக்கை காண்பிற்கு கொண்டு வந்தார்களாம். வேடிக்கை பொருளாய் மாற்றி விட்டார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரன் அப்படிதான் வேடிக்கை பொருளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை சிம்சோனை போல எதிர்பார்த்தோம், மோசையை போல எதிர்பார்த்தோம், தானியலை போல நம்ம எதிர்பார்த்தோம். வழியிலே வழி மாறி போய் விட்டார்கள். அதான் அவனுக்கு குறித்து பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. அப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தர் பற்றி இப்படிலாம் பேசினாருங்க. கர்த்தர் பேசினாரு, இவன் செய்யணும்ல. அவருடைய என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காரியத்தினுடைய துவக்கம் நல்லா இருந்தது. சிம்சோனுடைய காரியம் துவக்கம் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்ல அவரை பார்க்கிறோம், சிங்கம் வருதான், சிங்கத்தை பிடிச்சான், அப்படி சிங்கத்தை ஒரே அடி. ஹெர்குலிஸ் கூட அப்படி பண்ணல, அந்த மாதிரி அடிச்சு சிங்கத்தை கொன்று ஒருவன் நம்ம ஒரு சின்ன ஒரு எலி அடிச்சாலே 10 பேர் நடுவில் சொல்லிடுவான், நேற்று பாருங்க எலி என்ன பாடுபடுச்சு, நான் ஒரே ஆளை நின்று அடிச்சேன். சிங்கத்தை அடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட கூட சொல்லலை வந்தவன், வாமா போலாம். அவனுக்கு அவ்வளோ சர்வசாதாரணமாக இருந்தது. இதை பார்த்த உடனே நமக்கு பெரிய ஒரு பிக்சர் வருது. ஓ, இவ்வளோ பெரிய சிங்கத்தை அடிச்சு அதை கூட ஒரு பெருமையாக சொல்லாத ஒரு ஆள், இவ்வளோ பெரிய ஹீரோ. அடுத்த சீனில் பார்க்குறோம், 3000 பேர் 30 பேர் அடிக்கிறான். அடுத்து 3000 பேரை ஒரே ஆளை அடிச்சு 3000 பேரையும் கொன்று விட்டு அப்புறம் தான் அவனுக்கு தண்ணி தாகமே எடுத்துச்சான். பார்த்த உடனே நம்ம என்னவோ ஆவாய் வருவார் போல இருக்குன்னு நினைக்கிறோம். எவ்வளோ பில்டப் பாருங்க. முதல்ல கர்த்தர் பேசுறது பில்டப், அவ்வளோ பெரிய காரியம் கர்த்தர் வைத்திருக்கு. பில்டப் இல்லை, கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியம் வச்சிருக்கிறார். இவருடைய என்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் தொடர்ந்து அப்படி வருது. ஆனால் கடைசி சீனில் பார்க்குறோம், அவனை வேடிக்கை பொருளாய் நின்றான். இன்னைக்கு அநேக சபைகள் வேடிக்கை சபைகளாய் மாறிவிட்டது. அநேக ஊழியக்காரர்கள் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு ஜனங்களிடத்தில் வித்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அது நடந்தது? ஏன் சிம்சோனால் அதில் நிற்க முடியல? பாருங்க, சில அவனுடைய பலவீனங்களை நான் உங்களுக்கு சொல்லி போக ஆசைப்படுகிறேன். சிம்சோன் விழுந்து போன காரணம், அவ்வளோ பெரிய வசனமும் வார்த்தையும் அவ்வளோ பெரிய அழைப்பும் பெற்றவன் எங்கே இடறி போனான்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்து வச்சுங்க, நம்ம அதில் தான் நிறைய வாசிக்க போறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் சிம்சோனுடைய சரித்திரம் இருக்கிறது. 13ல இருந்து 14வது அதிகாரத்திலும் அவனை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. சிம்சோனுடைய முதல் விழுகையினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 5-6 போட்டிருக்கு. அவன் தகப்பனோடும் தாயோடும் வழி நடந்து போய் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிங்கத்தை பார்த்து அவன் வழி விலகி போனான், அவர்களை விட்டு விலகி போனான். அவங்கள விட்டு விலகி போய் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பக்கத்து அந்த ஊருக்கு போறாங்க, ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனோடும் தாயோடும் நடந்து கொண்டிருந்தவன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்த பொழுது ஒரு தவறு செய்ய ஆரம்பித்தான். அதுல 14வது 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் வழி விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. தகப்பன் தாய் என்றால் யார் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த தகப்பனும் தாயும் வித்தியாசமானவர்கள். சிம்சோனை குறித்த செய்தி தகப்பனும் தாயிடத்துல தான் இருந்தது. சிம்சோன் யாரு, அவன் என்ன செய்யணும், அவனுடைய கருத்து, கர்த்தருடைய சித்தம் என்ன, அவன் எப்படி வளர்க்கப்படணும், இதெல்லாம் கர்த்தர் அவனுடைய தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் தான் பேசி இருந்தார். இன்னைக்கு பிரதர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரை நடத்துவதற்கு கர்த்தர் சில ஊழியக்காரர்களை வச்சிருப்பார், நடத்துகிற ஆட்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை நடத்துகிற அவங்ககிட்ட தான் கர்த்தர் உங்களை குறித்த ரகசியங்களை பேசி இருப்பார். நீங்க யாரு, என்ன, எவர், நீங்க எப்படி போகணுங்கிற காரியத்தை கர்த்தர் ஒரு இடத்துல கொடுத்திருப்பார். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக 13வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. மனோவாவுடைய மனைவி அங்கே கடந்து வந்து கொண்டது பொழுது ஒரு தேவ தூதன் அவளை சந்தித்து, உன் கர்ப்பத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். சிம்சோன் பிறக்க போறான், அவனை எப்படி வளர்க்கணும், அவன் என்ன செய்யணும், அவன் எப்படி வாழணும் என்கிற காரியத்தை எல்லாம் அந்த அம்மாளிடத்துல பேசினான். அவன் சொன்னான், நான் போய் என் புருஷனை அழைத்து கொண்டு வருகிறேன், வா. 2 பேரையும் உட்கார வச்சு கிளாஸ் நடத்தினாங்க. அவங்களுக்கு தான் உங்களுடைய ஃபுல் பிக்சர் தெரியும். அவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார். நீங்கள் எப்பொழுது அவர்களை விட்டு விலகுகிறீர்களோ நீ இடர ஆரம்பித்து விடுவாய். அவங்களை விட்டு விலகக்கூடாது, அவங்க கூடயே போகணும். 3 பேர் சேர்ந்தானே போனாங்க. இவன் அவர்களை விட்டு வழி விலகி போனானாம்.
சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். முதல்ல போகும்பொழுது கூட 3 பேர் போகும்பொழுது சிம்சோன் அங்கே கடந்து போன 3 பேரும் போறாங்க. அவன் ஒரு சிங்கத்தை கொன்றான், தன் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சொல்லவில்லை என்றால் தகப்பனையும் தாயை விட்டு பிரிஞ்சு போய் தான் அவர் சிங்கத்தை கொண்டிருக்கிறார் அர்த்தம். அவங்களுக்கே செய்தி தெரியாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் உங்களை நடத்துகிறவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை எச்சரிக்கைப்படுத்துவாங்க. இவன் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க பாருங்க, நசரேயர்களை குறித்து உங்களுக்கு முதல்ல காரியத்தை நீங்கள் வந்து விளங்கி கொண்டால்தான் இவன் செய்த தவறு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். எண்ணாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அதுல நசரேய விரதம் என்றால் என்னன்னு போட்டிருக்கு. சிம்சோன் ஒரு நசரேயன். அவன் நசரேய விரதம் காட்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவனுடைய சிரசின் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன்னுடைய முடியை வந்து வளர விட வேண்டும். அவன் கர்த்தருக்கென்று 6வது வசனம், கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் அவன் போகக்கூடாது. எங்க போனான் தெரியுமா? செத்து போன சிங்கத்தின் உடல் அண்டையிலே அவன் கடந்து போனான். யாதொரு பிரேதம்னா என்ன அர்த்தம்? மனுஷ பிரேதம் மாத்திரம் இல்ல, செத்து போன எது பக்கத்திலுமே ஒரு நசரேயன் போகக்கூடாது. இது ஒருவேளை அந்த அம்மாட்ட வந்து சொல்லி இருந்தான்னு வச்சுங்க, அம்மா நான் இங்கே கடந்து போனேன், ஒரு சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை நானே அடித்து கொன்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த முறை வரும்பொழுது, அம்மா அந்த அடிச்சு போட்ட சிங்கம் அங்கதான் இருக்குது, நான் அதை பார்த்து விட்டு வரட்டும் என்று சொன்னால் அந்த அம்மா சொல்லியிருப்பா, இல்லப்பா நீ நசரேயன், நசரேயன் விரத நசரேயனாய் அழைக்கப்பட்டவன், யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிம்சோனுடைய முதல் விழுகை அங்கேதான் ஆரம்பித்தது. அவன் பிரேத தண்டையிலே கடந்து போய் செத்து போன சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன்கூட்டை எடுத்தானா. தேன்கூட்டை எடுத்து அதை சாப்பிட்றார். ஒரு செத்து போன சிங்கம் எப்படி இருக்கும்? அழுகி போய் நாற்றம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு மதுரத்தை தேன் எடுத்து அதை சாப்பிட்டானா. தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அதை சொல்லி இருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், உன் அழைப்பு வேறு, நீ அங்க போகக்கூடாது, மற்றவன் போகலாம், நீ நசரேய விரதம் காக்கிறவன். எண்ணாம புஸ்தகத்தில் போட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அது சிங்கமா இருந்தாலும், பாம்பா இருந்தாலும், நரியா இருந்தாலும், நாயா இருந்தாலும், ஆடா இருந்தாலும், மாடா இருந்தாலும் பக்கத்தில் நீ போகக்கூடாதுப்பான்னு சொல்லி நிறுத்தியிருப்பாங்க. இவன் யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் இந்த பெருசுகள்கிட்ட போய் நம்ம சொல்லி என்ன செய்யும்? அவங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? அம்மா நீங்க போங்க, இந்த வருகிறேன் என்று போனான், கடந்து போனான். அங்கேயே ஆரம்பித்து விட சிம்சோனுடைய விழுகை என்பது. தகப்பனும் தாயும் தேவனுடைய ஆலோசனை பெற்றவர்கள், அவர்கள் தேவனால் கற்பிக்கப்பட்டவர்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 13:3 படிச்சு பாருங்க, 13:8-9 படிச்சு பாருங்க. சிம்சோனை நடத்தும் விதத்தை பற்றி அறிந்தவர்கள் 13:12 படிச்சு பாருங்க. அவனை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர்களிடத்தெல்லாம் பேசினார் கர்த்தர். இவன் இப்படி நடத்து, அவனுக்கு இந்த நேரத்தில் அந்த ஆலோசனை கொடு, இவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லு. அதே மாதிரி சிம்சோன் என்ன செய்யணும்? தான் போகிற பாதை, நடக்கிற பாதை, சந்தித்த காரியங்களை தன்னை நடத்துகிறவரிடத்தில் அவன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நான் இப்படி போனேன், ஒரு சிங்கத்தை கொன்றேன், அடித்தேன் சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. நசரேயர்கள் எந்த ஒரு பிரேத தண்டையிலும் அவர்கள் போகக்கூடாது. எண்ணாமம் 6:9 சொல்லுகிறது, சடிதியாய் ஒருவன் மரணம் அடைந்தால் கூட அந்த இடத்துல அவன் நிற்க கூடாது, தீட்டாய் விடுவான். பேசிட்டு இருக்கிறோம், நம்ம 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், 4 பேர் கார்ல போயிட்டு இருக்கோம், இவர் வந்து நசரேய விரதம் உள்ளவர். போய்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவன் திடீர்னு சொல்லி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு செத்தவன் பக்கத்துல செத்து போயிட்டா கூட இவன் தீட்டுப்பட்டுருவானா. உடனே போய் 7 நாள் காத்திருந்து தன் தீட்டை அவன் சுத்திகரிக்க வேண்டும். இதெல்லாம் நசரேயர்களுக்கு சொல்லப்பட்டது. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக அவன் தகப்பனை தாயும் அழைத்து கர்த்தர் சொன்னார், அவன் தேவனுக்கு என்று நசரேயனாக இருக்க வேண்டும். அவன் தலையில வந்து சவரகனுடைய கத்தி படக்கூடாது, அவன் தலையை வந்து கிராப் வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, முடிய நீளமா வளர விடணும், அது அவனுக்கு அடையாளம். அவன் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது, திராட்சை பழத்தலை செய்த எதையும் அவன் புசிக்க கூடாது. இதெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம், தகப்பனுக்கு தாய்க்கு சொல்லியிருந்தாங்க. இவன் அவர்களை விட்டு எப்பொழுது வழி விலகினானோ அவன் தேவனால் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை அவன் துணிந்து செய்தான். அப்ப இப்படி வந்துருச்சுன்னா அப்புறம் பாருங்களேன், அவன் திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான், அந்த பிரேதத்தை பார்க்கிறதுக்கு. அப்ப தேவன் என்னை அழைத்தார், இது எனக்கு வந்து தகுதியானதானா, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா, இதை நான் செய்யலாமா என்கிற கேள்விக்கு அவனுக்கு அந்த இடத்துல பதில் இல்லை. சிங்கத்தண்டையில மாத்திரம் அவன் போகல. அடுத்த சீன்ல பாக்குறீங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம். 30 பேர் இவன் வந்து விடுகதை போடுகிறான். விடுகதைக்கு பதில் அவனுக்கு சொல்ல தெரியலன்னு சொன்ன உடனே தெளிலாளை கொண்டு அந்த பதிலை வாங்குகிறார்கள் அவனிடத்துல. வாங்கி அந்த 30 பேர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொன்ன அந்த விடுகதைக்கு தான் பதில், ஒரு பலவானுடைய கையிலிருந்து பட்சணம் வரும் அப்படின்னா என்னன்னு கேட்ட, செத்த சிங்கத்திடத்திலிருந்து மதுரம் வந்தது, அதான விடை என்று சொன்னான்.
உடனே அவனுக்கு கோபம் வந்து விட்டது. 30 பேரையும் அடித்து கொலை செய்தான். 30 பேர் செத்து போனாங்க. விடல, அந்த பிரேதங்கள் அண்டையிலே கடந்து போய் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்தான். 30 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான் சிம்சோன். செத்து போன பிரேதங்கள் எடுத்து எங்களுக்கு அந்த ட்ரெஸ் கூட கேட்ட உடனே ஆட்களை போய் அடிச்சு 30 பேர் அடிச்சு பிரேத தண்டையில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்து வந்தானோ. பெலிஸ்தர்கள் கூட்டமாய் கூடிக்கொண்டார்கள். வந்து விபச்சாரம் பண்ணு சொல்லி அந்த அந்த ஊருக்கு அவன் கடந்து போனான். காசாவுக்கு போனான். அங்கே பிடித்து கொண்டார்கள். எதிரிகள் அவனை வளைந்து கொண்டார்கள். ஒரே ஆளாய் நின்று அவன் 3000 பேர் அடிச்சு கொலை பண்ணான். 3000 பேரை கொன்றான். கொன்னுட்டு ஒரு செத்த ஒரு மிருகம், ஒரு கழுதை, செத்த கழுதையின் எலும்பை போய் எடுத்தான். இது மூணுமே அவன் செய்யக்கூடாத காரியம். செத்த பிரேதத்து பக்கத்தில் போகக்கூடாது, எலும்பை எடுத்தான். செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது, வஸ்திரத்தை எடுத்தான். செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது, மதுரத்தை எடுத்தான். எல்லாம் அவன் தேவன் அவனுக்கு சொன்ன காரியத்திற்கு விரோதமாய். இல்ல, நல்ல ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறின பொழுதெல்லாம் அவனுக்கு நன்மை கிடைத்ததை போல காணப்பட்டது. அதான் சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய கட்டளை மீறின உடனே அவனுக்கு அடி விழல. நான் தான் பிரேத பக்கம் போனேன், நீ போகக்கூடாதுப்பா. நான் தான் போனேனேம்மா, போகக்கூடாது. போனேனே, என்னாச்சு? எனக்கு ஒரு பாட்டில் தேன் கிடைச்சது. ஒரு குப்பி நிறைய, ஒரு பெரிய குடுவை நிறைய எனக்கு தேன் கிடைத்தது. செத்து போன பிரேத தண்டையிலே கடந்து போனேன். 30 வஸ்திரம் கிடைத்தது. அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸுங்கிறது பெருசு, நகைகளை விட பெருசு. அந்த காலத்தில் 30 பேருடைய வஸ்திரம் கிடைத்தது. தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததை போல தோன்றிற்று. அவன் நினைச்சா நம்ம செய்யறது சரிதான். பாருங்கள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்ம சொல்றோம், பாஸ்டர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம், நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், என்னையா, ஒரு காலத்திலே நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பத்தாரும் கடனாளிகளாக இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் இந்த சபையை நடத்த ஆரம்பிச்சு அப்படி எங்க இஷ்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சு பிளான்லாம் பண்ணும் பொழுது இன்னைக்கு 10 கார் நிக்குது, 10 வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நாம சொல்றோம், இல்ல பாஸ்டர், நீங்க தேவன் உங்களுக்கு விதித்த காரியத்திலிருந்து நீங்கள் வழி விலகி விட்டீர்கள். வழி விலகி இருந்தால் நாங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவானேன்? எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கிறோம். நாங்கள் பல ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறோமே, கடன் வாங்காமல் இருக்கிறோமே. யார் சொன்னது? இவன் தேவனுடைய கட்டளை மீறினான். ஆனால் இவன் ஒவ்வொரு முறை கட்டளை மீறின பொழுதும் அவனுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைத்தது போல தோன்றிட்டு. இது சாத்தானுடைய தந்திரம். நீ தேவனுடைய கட்டளை மீறுகிறாய் என்பதற்காக உடனே அடிவிழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உனக்கு இன்னைக்கு வசதியும் வாய்ப்பும் ஆஸ்தியும் காரியங்களும் பெருகிறது என்பதற்காக நீ சரியாய்த்தான் செய்தாய் என்ற அர்த்தமும் அல்ல. உன்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது என்பதற்காக அது கர்த்தர் தான் கொடுத்தார் என்பதும் அர்த்தம் அல்ல. இன்னைக்கு என்ன நிரம்பி இருக்கிற களஞ்சியம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த களஞ்சியமா? அந்த அம்பானி வீட்டில் களஞ்சியம் நிரம்பி கர்த்தர் கொடுத்தாரா? ரிலையன்ஸ்ல நிறைஞ்சிருக்குது, நம்ம அரசியல்வாதிகள் எல்லா வீட்லையும் நிறைஞ்சிருக்குது, கர்த்தர் கொடுத்தாரா? களஞ்சியங்கள் நிரம்புகிறது என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இவனுக்கு களஞ்சியம் நிறைந்தது, வயிறு நிறைந்தது, வஸ்திரம் கிடைத்தது, நல்லது நடக்கிறது மாதிரி தெரிந்து இவன் நினைச்சான் நம்ம செய்யறதெல்லாம் சரிதான் என்று நினைத்து விட்டான். செய்யறது சரிதான். இந்த ஆள் சொல்லி கொண்டிருக்கிறார், நல்ல சபை நல்லா தானே போயிட்டு இருக்கு, மினிஸ்டர் நல்லா போயிட்டு இருக்கே, ஜனங்கள் 1000 10,000 லட்சம் என்று வந்து கொண்டிருக்கிறார்களே, நாங்க தப்பா செஞ்சா கர்த்தர் தான் கொடுத்திருப்பாரான்னு கேட்க கூடாது. தப்பா செஞ்சா கூட உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். வசனம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்க விட்டு நீ என்னை ஆராதி, இவைகள் எல்லாம் நான் உனக்கு தருவேன். அதை சொல்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறான்ல. யோசிக்கணும். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் விடியா, ஊழியம் செய்யற மாதிரி செய்யி, நடத்துற மாதிரி நடத்து. தேவனுக்கு சொன்னதை நீ செய்ய வேண்டாம், வலையை மாத்தி போடு, நான் உனக்கு இவைகள் எல்லாம் தருகிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறான். பிரேத தண்டையில் போகக்கூடாதுன்னு அம்மா சொல்றான். அம்மாக்கு என்னங்க தெரியும்? பிரேத தண்டையில் கடந்து வா, உனக்கு அங்கே மதுரத்தை வைத்திருக்கிறேன் சொல்லுவதற்கு ஒரு சாத்தான் இருக்கிறாங்க. பிரேதத்து பக்கத்தில் நாங்கள் போகக்கூடாது, தொடக்கூடாது எங்க அம்மா சொல்றாங்களே, அம்மாக்கு என்னையா தெரியும்? செத்து போன பிரேத தண்டையில் வா, உனக்கு 30 செட்டு ட்ரெஸ் வைத்திருக்கிறேன். பிரேத தண்டையில் போகக்கூடாது எங்க அம்மா சொல்றாங்களே, பிரேத தண்டையில் போகக்கூடாது யார் சொன்னது? நீ போய் செத்து போன கழுதையினுடைய எலும்பை எடு, இத்தனை ஜனங்களை கொல்ல முடியும், உனக்கு நான் பலத்தை தருகிறேன். அவருடைய பலம் செத்து போன கழுதையின் மேலே இருந்தது இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையிலும் தேவனுடைய அபிஷேகத்திலும் தான் இருந்தது. ஆனா இவன் என்ன நினைத்து கொண்டான்? அந்த கழுதை எலும்புல தான் நமக்கு ரட்சி பெற போகிறது என்று சொல்லி, அதான் சாத்தான் பண்ற தந்திரம் அது. உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்கு எவ்வளவு சர்ச் இருக்கிறது, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல, உங்களிடத்தில் தேவனுடைய அபிஷேகம் எந்த அளவிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம பேர் பிரஸ்தாபமானா, நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்தா, நமக்கு எல்லாம் அப்படி இருந்தால் எல்லாம் இருந்தால் அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிற. யார் சொன்னது? மீறி போகிறவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், விலகி போனவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
தேவனுடைய கட்டளைக்கு மிஞ்சி போனவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஒவ்வொரு முறை தவறு செய்த பொழுதும், தேவன் தனக்கு சொன்ன கட்டளையை மீறின பொழுதும், தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகின பொழுதிலும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே காத்திருந்தது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டா அவனுடைய மைண்டை, அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய எதிர்பார்ப்பை அப்படி டைவர்ட் பண்ணிடலாம். ஒரு தப்பு நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கம் செத்து போன சிங்கத்து பக்கத்தில் போன உடனே சிங்கத்துக்குள்ள அப்படி உள்ள வாய்க்குள்ள கை விட்டோன்னு சிங்கம் வந்து கப்புன்னு பிடிச்சிருச்சு வச்சுங்க. செத்து போய் நம்ம நினைச்சோம் சொன்னா இவன் ஒரு நினைப்பான், ஐயோ நம்ம பிரேதத்து பக்கம் வந்துடக்கூடாதுன்னு. செத்து போன சிங்கத்தை பக்கத்தில் போன பொழுது மதுரம் கிடைத்தால் அவன் இனி துணிந்து விட்டான். எந்த செத்த பிரேதத்து பக்கத்தில் போனாலும் சரி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், தேவனுடைய கட்டளை மீறும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று அவன் சொன்னான். இதுதான் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகும் பொழுது சில சமயம் உங்களுக்கு நன்மையும் உயர்வும் கூட கிடைக்கிற மாதிரியும் லாபம் போல தோன்றும். சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நஷ்டம் வர்ற மாதிரி தெரியும். நீங்கள் சொன்னீங்க பிரதர், நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க, அப்படி தான் இந்த மாதிரி ஊழியம் தான் செய்யணும். பாருங்கள், அங்கெல்லாம் சபை நிரம்பி ஒழியுது, ஜனங்கள் 10,000 பேர் 15,000 பேர். நாங்கள் இருந்த காரை கூட வித்துட்டோம், நாங்கள் இருந்த எங்களுடைய பில்டிங்கை வித்துட்டோம். சில நேரத்தில் இப்படி வரலாம். அங்கே பவுல் சொல்லுகிறார், பவுல் ஒரு பெரிய மனுஷனாக, பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா தான் உள்ள வந்தார், தேவனுடைய சித்தத்தை செய்தார். அவர் சொன்னார், கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். போச்சு, அவர் கையிலிருந்து எல்லாம் போச்சு. ஆனா அதுக்காக அவர் கையிலிருந்து எல்லாம் போய்விட்டது என்பதற்காக அவர் சபிக்கப்பட்டவரும் அல்ல. சிம்சோன் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல் நிறைய சம்பாதித்தோட்டான் என்பதற்காக சிம்சோன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனும் அல்ல. நீங்க பூமியில எப்படி இருக்கிறீர்கள் என்பது, பூமியில நீங்க வசதி உள்ளவர்களாய் உயர்வுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதோ அல்லது கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கிறீர்கள் என்பதோ உங்களுடைய பரலோகத்தினுடைய ஸ்தானத்தை நிர்ணயம் செய்யாது. நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்கிறதா ரொம்ப முக்கியம். இரண்டாவது காரியம், சிம்சோன் என்ன செய்தான் பாருங்கள். ஒரு நசரேயன் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் 8ஆம் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில். அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கணும். நசரேயன் என்பவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இப்போ துணிகரம் வந்துருச்சு. ஒரு நசரேயன் என்ன செய்யக்கூடாதோ, இந்த அழைப்பும் இந்த ஊழியம் பெற்றவன் என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்தான். ஒரு வேசியினிடத்தில் அவன் போனான். இது அவனுடைய காரியம். மூணாவது, ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி ஃபர்ஸ்ட் அவனுடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கணும். அவனுடைய பலவீனம் என்ன, அதை குறித்து அவன் யோசிக்கவில்லை. என்னுடைய பலவீனம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம். சில பலவீனங்களை பார்த்தால் பலவீனம் மாதிரியே தெரியாது. இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. சிம்சோனுடைய பலம் என்ன தெரியும்? பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 3000 பேரை கூட அடிச்சு போட்டு தள்ளிடுவான். ஒரு கழுது எலும்பு வச்சு அத்தனை பேரை அடிச்சிருவான். சிங்கத்தை தன் ஒரே ஆளாக கையை பிடிச்சி அடிச்சிருவான். எல்லாம். சிம்சோனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. சிம்சோனுக்கு என்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னா, இந்த கேர்ள்ஸ் இந்த பெண்கள் அவனை அலட்டினால், கொஞ்ச நேரம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அலட்டினாங்கன்னு வச்சு, சொல்லுங்க அப்படி அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய ரகசியமா இருந்தாலும் சொல்லி விடுவான். அவன் முதல்ல விடுகதை போட்டான். நீங்க பாருங்க, அப்போ முதல் முறையே அவன் விடுகதை போட்டான். விடுகதை யாருக்குமே பதில் தெரியல. உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? தெளிலாளை அனுப்பினாங்க. சிம்சோனிடத்துல போ, அவனை போய் அலட்டு. ஒரு பெண்கள் அப்படி பேசினா ரகசியத்தை சொல்லிடுவான் அவன். அப்போ இந்த அம்மா போய் கேட்குறாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் சொல்ல மாட்டேன் முதல்ல சொல்றார். அதெல்லாம் மற்றவர்களுக்குங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், என்கிட்ட சொல்லக்கூடாதா? அலட்டின உடனே என்னென்ன சொன்னாலும் தெரியல, அவன் ரகசியத்தை சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த ரகசியத்தை உடனே அவள் அங்கே கடந்து போய் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னான். நம்ம காலத்தில் என்ன செய்வோம், அவன் பேசிட்டு போது SMS அடிச்சு விட்டுருவான், பார்த்துக்கப்பா இதான் அதுக்கு ஆன்சர்னு சொல்லி. இந்த மாதிரி எப்போ தான் வெளியே போனால் எப்படி சொன்னான்னு தெரியல, ரகசியத்தை வெளியே போயிடுச்சு. சிம்சோன் காலையில் நீங்கள் கண்ட அந்த நான் சொன்ன விடுகதைக்கு என்ன விடை என்று கேட்ட பொழுது எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சான். நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் சார். பலவான இடத்துல இருந்து பட்சணம் வரணும், செத்து போன சிங்கத்திலேருந்து தேன் எடுத்த கதை அதானே அப்படின்னு கேட்டான். சிம்சோனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ தான் போய் சொல்லி கொடுத்து விட்டாள். நேற்று வரைக்கும் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருந்தா யாருக்கும் புரியலன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில் விடை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பெண் நம்மிடத்தில் நயந்து பேசினால் நாம் ரகசியத்தை விட்டு விட்டோம், அலர்ட் ஆயிருக்கணும் அவன். அப்ப பெண்கள் நம்மை அலட்டினால் நம்ம ரகசியத்தை சொல்லிவிடுவோம். அந்த பலவீனத்தை தெரிஞ்சிருந்தான்னா அதுக்கு அப்புறம் அலட்டும் போது அவன் எச்சரிக்கை இருப்பான். பெண்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க நயந்து பேசினாலும் நம்ம எந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடை விதித்துக் கொள்ளவில்லை. அந்த பலவீனம் அவனுக்குள் இருந்தது. அடுத்து அவனுடைய பலம் எதில் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். சிம்சோன் என்ன செஞ்சாலும் அந்த வேசியின் விட்டு காசாக்கு வருகிறான். நீங்க வாசிச்சு பாருங்க, அவன் வருகிறான், உள்ள இருக்கிறான் என்று தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல ஒரு பெரிய கதவு இருக்கும், எல்லை கதவு.
கதவை மூடி வைத்து விட்டார்கள். சிம்சோனை பிடித்து விடலாம் உள்ளே. கோட்டை சுவத்தில் ஒரு கதவு இருக்கும். கோட்டையில் இருக்கிற கதவுகளை யானைகளை வைத்து தான் திறப்பார்கள். அவ்வளோ பெரிய கதவு. அந்த அவ்வளோ பெரிய கதவு கொஞ்சம் மூடி இருக்கு. சிம்சோனை உள்ள பிடிச்சு வச்சாச்சு பட்டணத்தின் அந்த வாசல் கதவுல. காலில் எந்திரிச்சு பார்க்குறான், கதவு மூடி இருக்கு. அவன் அந்த கதவை உடைத்து தன் தோளில் வைத்து கொண்டு புறப்பட்டு போயிட்டான். நம்ம ஊரில் கொண்டு இந்த கதவை போட்டுக்கலாம் அப்படின்னு. இவன் பார்த்தவன் பயந்து விட்டான். என்னடா ஆளுவன், கதவை இவ்வளோ பெரிய கதவை மூடி வச்சா அதை உடைச்சு தோளில் தூக்கிட்டு வேற போயிட்டான் இருந்த கதவை. இவன் என்ன ஆள், இவ்வளோ பெரிய யானைகளை வைத்து அடிக்கிறது இல்லாமல் இருக்கு. அப்போ இவனுடைய பலம் எங்கேயோ இது வந்து அன்நேச்சுரலாக இருக்குது. இது வேற ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன செய்யணும், மறுபடியும் அந்த பெண்ணை பிடி. அவள் சொல்றான், உன்னுடைய பலம் எங்க இருக்கிறது என்று கேட்டு சொல். முதல் முறை அவள் அலட்டினாள். அவன் சொன்னான், என்னுடைய பலம் எப்படின்னு கேட்டா, அல்ல புது அகனி கயிறுகளை வைத்து என்னை கட்டி போட்டால் என்னை யாரும் ஒன்று செய்து விட முடியாது அவன் சொல்லி தூங்கிட்டான். உடனே இந்த அம்மா உடனே SMS பக்கத்தில் இருந்து கொடுத்த உடனே அவன் உடனே கேட்குறான், என்னம்மா புது அகனி கயிறு எடுத்து கட்டி போட்டா இந்த ஆளுடைய பலமெல்லாம் போயிருமா? ஓ வாங்கன்னு சொல்லி உடனே ராத்திரியோட கயிறை போட்டு இவனை கட்டி வச்சுட்டான். காலையிலும் சிம்சோனே எழுந்திரு, உன் எதிரிகள் உன்மேல் வந்து விட்டார்கள் என்று தெளிலால் சொன்ன உடனே அப்படி எந்திரிச்சான். டக்குன்னு கயிறுகள் முழுவதும் நெருப்பு பட்டதை போல படபடன்னு தெரிச்சு விழுந்து போச்சு. ஆச்சரியம். அப்போ உடனே எந்திரிச்சோடனே பார்க்கணும்ல, பார்த்துருவான் யார் இந்த மாதிரி அகனி கயிறு போட்டது, புது கயிறு யார் நெய்து போட்டது, என் மேலே கட்டினது. அகனி கயிறுகளை போட்டு நெய்த கயிறுகளை என் மேல் கட்டினால் என் பலம் குறையும் என்று தெளிலால் இடத்துல சொன்னேன் நான். அப்ப இவள் தானே அவர்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்க வேண்டும். இனி இவள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இருந்திருக்கலாம்ல, இருக்கல. அடுத்த முறை வந்த பொழுது மறுபடியும் சொன்னாங்க, மறுபடியும் கேளு அவன்கிட்ட. மறுபடியும் போய் அவனிடத்துல எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி, இல்லை நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்க எங்கிட்ட உண்மைதான் சொல்றீங்களா, எங்கிட்ட மறைக்கிறீங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னுடைய இந்த முடி தலைமுடி எடுத்து இந்த நெசவு நெய்கிறவருடைய அந்த கயிறுகளோடு இணைத்து கட்டி வைத்து விட்டால் என்னுடைய பலமெல்லாம் என்னை விட்டு போய்விடும். என் பலத்தின் ரகசியம் தான். உடனே இந்த அம்மா SMS கொடுத்த உடனே அதெல்லாம் வந்துட்டான். உடனே கொண்டு வந்து இங்கே ஒரு 4 தறியை போட்டு 4 இதை போட்டு வந்து நெசவு நெய்கிறவருடைய பாவுகளோட சேர்த்து உன்னுடைய தலைமுடியை கட்டி வச்சுட்டு உடனே சொல்ல, சிம்சோனே எழுந்திரு, உன்னுடைய சத்துருக்கள் உண்மையில் வந்து விட்டார்கள். உடனே சிம்சோன் எழுந்து பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா முடியெல்லாம் பிடிச்சி இழுக்குது. டக்குன்னு பிடிச்சிட்டு தான் எல்லாம் அருந்து போச்சு. இப்போ யோசிச்சிருக்கணும்ல அவன், நம்ம இந்த சொன்ன ரகசியம் தெளிவாளர் இடத்துல சொன்னோம். இவள் தானே அவர்களுக்கு அங்கே வந்து அந்த தகவலை சொல்லி இருக்கிறாள். நம்ம முதல் முறை இப்படி செய்தால் 2வது முறை இப்படி செய்திருக்கிறாள். இவரிடத்துல கவனமா இருக்கணும்ல, கவனமா இல்ல. இது நான் வேற யார்ட்டையும் சொல்லலையே. எப்படி இவ்வளவு பெரிய நெசவு நெய்கிற பெரிய பெரிய தறிகளை கொண்டு வந்து யார் வைத்தது இங்கே? அப்ப இவதான காரணம். என் பலவீனம் அதுதான். ஒரு பெண் வந்து கேட்டால், இவள் வந்து நயந்து பேசினால் என்னால் ரகசியத்தை அடக்கி வைக்க முடியாது, சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அந்த சகவாசத்தை கட் பண்ணணும். உன்னுடைய பலவீனம் என்ன இருக்கிறோ பலவீனம் உள்ள இடத்துக்குள்ள நீ போகக்கூடாது. பலவீனம் இதுதான் என்று தெரிந்து விட்டால் ரொம்ப விழிப்பா இருக்கணும் அந்த காரியத்தில். அப்புறமா அவள் போட்டு அலட்டி கொண்டே இருந்தால், நீங்க என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டீங்க, நான்லாம் உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், நீங்க பாருங்க மறைச்சு பேசுறீங்க, உங்களை நான் நம்பவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே உண்மையான ரகசியத்தை சொன்னேன். முடியை வந்து சவரகன் கத்தி போட்டு மொட்டை அடிச்சு ஷேவ் பண்ணிட்டா என் பலமெல்லாம் என்னை விட்டு போய்விடும் என்றான். அப்படியே நடந்தது. அவன் பலமெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. இந்த விஷயத்தில் நீங்க நல்ல ஒரு காரியத்தை செய்யணும். இவனுடைய பலவீனம் என்ன என்று இவனுக்கு தெரியல, அவனுடைய எதிரிகளுக்கு தெரிந்திருந்தது. அதான் அவன் எதிரிகள் பாருங்க, வேற யாரையும் அனுப்பல. ஒரு பெண் அலட்டினால் சிம்சோன் ரகசியத்தை காக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவனிடத்துல பெண்களைத்தான் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். முதல் முறை விடுகதைக்கு விட கேட்கவும் சரி, இந்த இடத்துல அவனுடைய உயிர் ரகசியத்தை கேட்கவும் சரி, ஒவ்வொரு முறை தவறாய் போகும் பொழுது சரி, அந்த எதிரிகள் ஒரு பெண்ணைத்தான் பயன்படுத்தினார்கள். போ நீ போய் கேளு, அவன் வீக்னஸ் எனக்கு தெரியும். உங்க வீக்னஸ் என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்கள் சத்ருவாகிய சாத்தானுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கலாம். உங்களுடைய வீக்னஸ் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். இந்த ஏலி என்பவனுக்கு அவனுடைய குழந்தைகள், அவனுடைய பிள்ளைகள் தான் வீக்னஸ். ஜனங்களும் சொல்றாங்க, என்னங்க ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தருடைய காரியத்தில் வந்து நாங்கள் அப்பதான் எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்கும்போது ஒருத்தன் பெரிய ஒரு இதை தூக்கிட்டு வரான். உங்க பசங்களில் ஒருத்தன் இந்த கறியை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அப்படி ஒரு குத்தி அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போயிடறான். ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை என்னங்கன்னு சொல்றான். எல்லாம் வளர்ந்து பசங்க, நான் போய் என்னங்க சொல்ல முடியும்? அது பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தாங்க. அவர்கள் தேவனுக்கு அசைவாட்டும் பலி செலுத்துவதற்காக, பான பலி செலுத்துவதற்காக காரியங்களை வச்சு கறியெல்லாம் உள்ள போட்டு ஒரு பெரிய பானையில வந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு பெரிய திரிசூலம் வச்சிருப்பான், இவ்வளோ பெருசு. அது ஒன்று எடுத்தானா ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியே வந்துடும் மேலே. அதை அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஏலியினுடைய பசங்க 2 பேரும் அப்படி வருவாங்க. என்ன உள்ள வேகுது? ஆடு. ஓகே ரைட்டு, இது எங்க அப்பாவுக்கு வந்து பொரிக்கணும், இது வந்து நாங்கள் குழம்பு வைக்கணும் சொல்லி டக்குன்னு உள்ள குத்துவானா. அந்த 3 கூறு உள்ளதுல எது படுதோ ஏலியினுடைய பிள்ளைகள் அதை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். ஜனங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க,
தாங்க முடியல பாஸ்டர். அவர் பாஸ்டர் தானே ஏலி. பாஸ்டர் உங்க பிள்ளைகளுடைய ரவுஸ் தாங்க முடியல, ஒரு பலி செலுத்த விட மாட்டேங்கிறான். பலி பொருள் வச்சு எரிஞ்சு கொண்டிருக்கும் போதே வந்து தொடக்கரையை தூக்கிட்டு போயிடுறான். நெஞ்சலும் வேணும், சூப் போடணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறான். என்னது, என்ன சபை நடத்துகிறீர்கள், என்ன ஊழியம் நடக்குது? உங்க பிள்ளைகளுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை. ஏலி அதை காணாதவன் போல் இருந்தான். ஏலி அவனை கண்டுகொள்ளவில்லை. ஏலியின் பலவீனம் அவன் பிள்ளைகள். இன்னைக்கு பல பல போதகர்கள், பல ஊழியங்கள்ல, பல சபைகள்ல அவருடைய பலவீனம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும், அவருடைய மனைவியா இருக்கும். ஊழியக்காரர் நல்லா இருப்பார். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா உள்ள அது பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியாது. அல்லப்பல், ஏய் இங்க வா, என்ன நின்று பேசிக்கொண்டு போ போ, கூட்டம் முடிஞ்சா இந்த அம்மா வரக்கூடிய விசுவாசி எல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். இவர் சொல்லணும்ல, இது என் ஊழியம், இதில் தலையிடக்கூடாது. நான் எத்தனை ஊழியங்களை பார்த்துருக்கிறேன். அவ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கும், ஒரு அம்மா, அவங்க மனைவி இருப்பாங்க. அது பார்த்தா இந்த பெரிய ஊழியக்காரனு கூட பயப்பட மாட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்தா, அந்த அம்மா பார்த்தா பயப்படுவாங்க. இல்லை ஐயோ இந்த அம்மா என்ன பிள்ளை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், என்னடா நடக்குதுப்பா. அந்த பலவீனம் அந்த ஊழியக்காரர் சொல்லலாம்ல, இது என் ஊழியம், ஊழியத்தில் நீ எல்லாம் உள்ள கிராஸ் பண்ணாத, உள்ள குறுக்கிடாதே, பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்க. ஆனால் அதற்காக வந்து நீ பிள்ளைகளை தலையில் வைத்துக் கொண்டு ஆடாதீர்கள். ஏலி பாருங்கள், ஏலி தன் பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்து, அவனுடைய பலவீனம் அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் தான் பலவீனம். ஜனங்கள் போய் முறையிட்டார்கள், ஐயா எங்களால் சர்வாங்கத்தக்கான பலி செலுத்த முடியவில்லை, தேவன் ஆராதிக்க முடியவில்லை, உங்கள் பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள் சொன்னால் என்ன செய்யறதுங்க? வயசு பசங்க கறி சாப்பிட்டே பழகிட்டாங்க, அதான் அப்படி வந்து எடுத்துருப்பான். கறி சாப்பிடணும் ஆசை இருந்தால் கடையில் வாங்கி சாப்பிடு. இவன் என்ன சர்வாங்கத்தை பலி செலுத்துற வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து திரிசூலத்தை விடுறது நீ தூக்கி கொண்டு போகிறார்கள். உங்கள் பலவீனம் எதுவாகவும் இருக்கலாம், உங்கள் பலவீனம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை நீயாகவே இருக்கலாம். உன் பலவீனம் நீ தான். உங்களை வந்து நீங்க வந்து முன்னிலைப்படுத்தவும் மையப்படுத்தவும் உயர்த்தவும், நமக்கு வந்து எல்லாரும் நம்மை வந்து நமஸ்கரிக்கிறார்களா, நமக்கு நன்மை செய்கிறார்களா, நம்மளை பார்த்து வணங்குகிறார்களா, நமக்கு மரியாதை கொடுக்குற, இப்படியே யோசிக்கிட்டே இருப்பான் சிலர். நான் வந்தேன், அப்படி வரும்போது அப்படி ஓரக்கண்ணில் பார்த்து வரேன், எல்லாரும் எந்திரிச்சாங்க, இந்த ஆள் எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வச்ச உடனே பிரசங்கியாரில், எங்கள் மாதிரி பிரசங்கியார்களுக்கு வந்து இருக்கிற ஒரே இடம்னா பிரசங்க பீடம் தான். காட்சி தள்ளிடுவான் அன்னைக்கு வந்து. சிலர் பாருங்கள் மேட்டியமே இருப்பார்கள், ஒரு ஊழியக்காரர் வந்தால் எழுந்திருக்க கூட மாட்டார்கள் அப்படின்னு. சில வீடுகளுக்கு நான் போனேன் அப்படின்னு பேசுவார். பேசணுன்னே அந்த சபையில் இருக்க அத்தனை பேரும் அந்த குறிப்பிட்ட ஆள் அப்படி பார்ப்பாங்க, உங்களை தான் எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. இவர் பார்த்தா காட்சி ஊத்து. நீ உன்னுடைய மனபாரத்தையும் உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசையும் சொல்லுவதற்கு அந்த புல்பிட்டு, இது தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட இடம், உங்களுடைய பெர்சனல் வெஞ்சன்ஸை தீர்ப்பதற்கான இடம் அல்ல இது. ஒரு மனுஷன் மேல கசப்பு இருந்தா அவன்கிட்ட தனியா போய் பேசு சபையில. இன்னைக்கு எத்தனை பிரசங்கங்கள் பாருங்கள். நான் ஒரு இடத்துல கேட்டேன், நீங்க ஒரு மாசம் நீங்க சர்ச்சுக்கு போறதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணுங்க. ஒரு காரியம் வாங்கினா நம்ம நல்லதா கெட்டதா நம்ம யோசிக்கிறோம்ல. 200 ரூபாய்க்கு வந்து கத்திரிக்காய் வாங்கினோம்னா அந்த 200 ரூபாய்க்கு அதில் வந்து ஒருத்தர் இருக்கான்னு பார்க்குறோம்ல. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த 200 ரூபா அது பெருமதி உள்ளதா என்பதை நம்ம கவனிக்கிறோம் அல்லவா. ஒரு மாதம் நீங்கள் 4 வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க. இந்த 4 வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போனதில் இயேசுவை பற்றி எத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கிறீர்கள்? ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அப்போ சபையில் என்ன நடக்கிறது? 1 மணி நேரம் பிரசங்கம், 1.5 மணி நேரம் பிரசங்கம். இந்த 1.5 மணி நேரம் பிரசங்கத்தில் ஒரு போதகர், இன்னைக்கு நவீன சபைகளை பற்றி சொல்லுகிறேன், ஒரு போதகர் என்ன செய்வார்னா, முதல்ல அவரை பற்றி தன்னை பற்றி பேசுவார், நம்முடைய செயல் திட்டங்களை பற்றி பேசுவார். நம்ம சபைக்கு ஒரு புது இடம் ஒன்று வாங்க போகிறோம், அதுக்கு இவ்வளோ பணமாகும், நீங்கள் எல்லாம் ஒரு தலைக்கு இவ்வளோ காசு கொடுங்க, இவ்வளோ வாங்கன்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை சொல்லிக்கொண்டே வருவார். நம்ம சபை ஒரு பெரிய சபை கட்ட போகிறோம், ஒரு 15 கோடியில் 20 கோடியில் நம்ம கட்ட போகிறோம், விசுவாசிகளாகி நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அதை செய்யணும், அப்படியாகன்னு ஒரு 1/4 மணி நேரம் அதை பற்றி பேசுவார். அதில் நிறைய திட்டங்கள் சொல்லுவார். அதில் நாங்கள் வந்து ஒரு மஞ்சள் கவர் கொடுப்போம், 10,000 கொடுக்குறவங்க அதில் வைக்கலாம், பச்சை கவர் கொடுப்போம், 1 லட்சம் கொடுக்குறவங்க வைக்கலாம், சிவப்பு கவர் மாத்திரம் நீங்கள் மாற்றி வாங்கிடக்கூடாது, வாலண்டியர்ஸ் கொண்டாந்து கொடுங்க அப்படிம்பார். ஆச்சு. இது முடித்த உடனே அடுத்து பிரசங்க ஆரம்பிப்பார். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வார். வசனத்தை எடுத்துக்கொண்டு இவருக்கு பிடிக்காத ஊழியக்காரெல்லாம் திட்டுவாருங்க. அவன் ஊழியம் செய்கிறானா ஒரு ஆள், டிவியில் பேசுகிறானா ஒரு ஆள், ஒருத்தன் பத்திரிக்கை போடுறானா ஒரு ஆள், இவன் இங்கே என்னையா பண்ணுறீங்கன்னு சொல்லி இங்கேருந்து திட்டி கொண்டிருப்பான். இதில் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சா, இன்னொரு 15 நிமிஷம் இந்த பெர்சனலாக உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளை திட்டுவாங்க. இது யார் போன வாரம் உனக்கு சரியாக என்னென்ன வரலையோ இப்படி மனசில் இருக்கிறதெல்லாம் போட்டுருவான். கடைசியில் இதுக்கு இடையில இந்த அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. இது மாத்திரம் தான் இயேசுவை பற்றி சொன்னது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு மாதம் நீங்கள் கேட்ட செய்தியினுடைய சாராம்சத்தை கொண்டு வந்தால் பஞ்சு மிட்டாயை கையில் பிடிச்ச மாதிரி இருக்கும். கையில் பிடிச்ச அமுக்குன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். பார்த்தா பிரசங்க மாதிரி இருக்கும். பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த அல்லேலூயா ஆமேன் இயேசுவே தான், அது மாத்திரம் தான் நீங்கள் இயேசுவை பற்றி தெரிந்தார். மற்ற எல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே
ஒவ்வொரு சர்ச்சில் என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த ஊழியக்காரன் என்னென்ன பண்ணுறான், நம்ம சபைகளில் உள்ள விசுவாசிகள் யார் யார் என்னென்ன பண்ணுறான், இதெல்லாம் இந்த தகவல்களால் நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள் ஒழிய இயேசுவை பற்றி நீங்கள் எவ்வளவு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இந்த ஏலி உன்னுடைய பலவீனம் அதுதான். ஏலியினுடைய பலவீனம் அதுதான். தன் பிள்ளைகளும் தனக்கும் தன்னுடைய வயிறு பெருக்கும்படிக்கு வேதத்தில் சொல்லுது. ஏலி சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தானா. ஆமா, அப்படி போட்டு வந்து திரிசூலத்தில் கறி எடுத்து சாப்பிட்டா அப்புறம் ஸ்தூலித்ததுன்னு சொன்னால் சரீரம் வந்து பெருசு, அவ்வளோ பெருகுனது, கொழுப்பு. ஏலிக்கு எந்திரிக்க முடியாது, இவ்வளோ பெரிய உடம்பு. ஏலி வசனத்தில் போட்டு ஏலி சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தானா. அந்த பழைய தமிழ் உங்களுக்கு தெரியாது. ஸ்தூலித்தவன் என்றால் ஃபேட்டு, கொழுப்பு வச்சவன். எந்திரிக்க முடியாது, அப்படி உட்காந்துட்டே இருப்பார். என்னப்பா கொண்டாந்து தினம் போட்டு உள்ளே இருந்து அடித்து எடுத்து கொண்டு வந்து வீட்டில் கறி பொரிக்கவும் வந்து சூப்பு போடவும் குழம்பு வைக்கவும் இப்படி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஆளுக்கு எந்திரிக்க முடியாமல் இருந்தான். வசனம் சொல்லுகிறது. இவருக்கு வேற எதுவும் இல்லை, யாரையும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பலவீனம், அவர் பிள்ளைகள், அவர் சபையை கெடுத்தவருடைய பிள்ளைகள், ஊழியத்தை கெடுத்தவருடைய பிள்ளைகள், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு பாருங்க. வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் ஒரே நேரத்தில் அங்கே செத்து போவார்கள். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த செய்தி கேட்டு எழுந்த ஏலி, இதுவரைக்கும் எந்திரிக்கவில்லை, எழுந்த ஏலி நிலை தடுமாறி கீழே விழுந்து, வசனம் சொல்ல, சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தபடியினால் அவன் அந்த இடத்திலே இறந்து போனான். இந்த கொழுப்பு உள்ள போனதான் அவன் சாவுக்கே காரணமாகிவிட்டது. அவன் ஏற்கனவே எந்திரிச்சுன்னு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு உடம்ப நல்லா வச்சிருந்தா வந்து ஒரு தப்பிச்சிருப்பான். தமிழில் பழமொழி சொல்லுவான், சிவன் சொத்து குலநாசமா. சிவன் சொத்தே குலத்தை நாசம் பண்ணும்னா ஆண்டவருடைய சொத்தை நாசம் பண்ணா என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். தேவனுடைய சொத்துல கையை வச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். உன் பலவீனம் எது தெரிந்து கொள், அதை கட்டுப்படுத்து, அது ரொம்ப விழிப்பாரு, கவனமாறு. உன் மனைவி ஒருவேளை உனக்கு பலவீனமா இருக்கலாம், உன் பிள்ளைகள் பலவீனமா இருக்கலாம், நீ பலவீனமா இருக்கலாம், உன்னுடைய சோம்பல் பலவீனமா இருக்கலாம், உன்னுடைய ஆசை பலவீனமா இருக்கலாம், உன்னை உயர்த்த வேண்டும் என்கிற உன்னுடைய நோக்கம் பலவீனமா இருக்கலாம். பலவீனங்களை கட்டுங்கள். பலவீனத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்களா, அந்த பலவீனமே உன்னை வஞ்சித்து போடும். சிம்சோனை நம்ம எப்படி எதிர்பார்த்தோம், அது மாறிவிட்டது. முதல்ல ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். உபாம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், உன்னை வனாந்திரத்தில் நடத்தி. யாராவது வாசிங்க எனக்காக. உபாகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்றும் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்துவத. நல்லா வாசி பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, உன்னை கர்த்தர் சிறுமைப்படுத்தி நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவாயோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு இல்லை. கர்த்தர் உன்னை சோதித்ததும் சோதனையிலே நடத்தினதும் நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆண்டவர் உன்னை சோதிப்பதற்கல்ல, நீ நல்லவனா கெட்டவனா நீ தெரிந்து கொள்வதற்காக. உன்னை பற்றி அவருக்கு தெரியுமே, நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே தெரியும். இவன் வில்லன், இது பூனை, பால் கிடைக்காதனால சும்மா உட்காந்துருக்கு, பாலை மாத்திரம் வச்சுட்டு வெளியே போய் பாருங்க திருடிடும். அவருக்கு தெரியும். நான் எங்க ஆண்டவர் திருடுனா, திருடல, திருடுவேன் தெரியுமா அவருக்கு. ஆனா நீ திருடுவையா இல்லையான்னு உனக்கு தெரியணும் இல்ல, அதைத்தான் கர்த்தர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். அவர் சொல்றார் பார், உன் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கல்ல உன்னை சோதித்தது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கர்த்தர் அதுதான் ரொம்ப கவனமா இருக்கிறார். நீ யார் என்பதை ஃபர்ஸ்ட் நீ தெரிந்து கொள். நீ யாரு? நீ பலவீனனா பலவானா? உன் பலவீனம் எங்கு இருக்கிறது? உன் பலம் எதில் இருக்கிறது? நீ எதை கொண்டு எதை செய்ய வேண்டும் நீ தெரிஞ்சுக்கப்பா. 40 வருஷம் வழி நடத்தினது முழுசும் நீ உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்து நீ உன்னை அழைத்த தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த வனாந்திரத்தை நடத்தினார். நம்ம அநேகர் நம்ம வந்து நினைக்கிறோம், கர்த்தர் சோதித்து பார்த்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறார். உன்னை சோதிச்செல்லாம் பார்த்து தெரிய வேண்டாம், உன்னை வந்து முகத்தை பார்த்தாலே தெரியும் அவருக்கு. இந்த பூனை பால் குடிக்குமா குடிக்காது தெரியாதா? இந்த முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. நமக்கே தெரியுமா ஒரு நாயுடைய முகத்தை பார்த்தா இது முயல் பிடிக்குமா இல்லையான்னு தெரியாமா? நம்மை படைத்த தேவனுக்கு நம்முடைய முகத்தை பார்த்தா தெரியாதா? இது என்னன்னு தெரியுது, இது என்ன வில்லனா இது நல்லவனா தெரியாது அவருக்கு. அவர் சோதிச்சு பார்த்து லேபில் போட்டு அமிலம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிலாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் சொன்னார், உன்னை நடத்தினதும் சோதித்ததும் உன்னை அது மாதிரி வழி நடத்தி போனதும் உன்னை நான் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, உன்னை நீ தெரிந்து கொள்வதற்காக. வசனத்தில் நல்லா படிச்சு பாருங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப ஒரு மனுஷன் முதல்ல நம்மை அறியணும். வந்து பிரதர் சொன்னாங்க தேவனை அறியணும். தேவனை அறிவது எப்படியோ அதே மாதிரி நீ உன்னை அறியணும்.
ஒருவனும் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி தன்னை எண்ணக்கூடாது. என் பலவீனம் என்ன, நான் எந்த இடத்துல வந்து தடுமாறுவேன், எந்த இடத்துல என்னால் நிற்க முடியாது, எந்த இடத்துல எனக்கு சோதனை வந்தா விழுந்துருவேன், உன் பலவீனம் உனக்கு தெரியணும். இவனுக்கு அது தெரியல, அதனாலதான் அவன் அந்த இடத்துல விழுந்து போனான். முதல்ல அதை குறித்து யோசிங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். என் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் என்னை தடை செய்வது எது? பாருங்களேன், ஒரு பெண்ணை வைத்து ரகசியத்தை வாங்கினவன் கடைசி வரைக்கும் அதே டெக்னிக் தான். சாத்தான் எதைத்தான் செய்தான், வேற காரியத்தை செய்யல. ஒரு சின்ன குழந்தை விட்டு கேட்போம், அல்லது இவனுக்கு வந்து நல்லா தண்ணி அடிக்க விட்டு அவனை வந்து போதையில உளர விட்டு கேட்போம். வேற எந்த முயற்சியும் எடுக்கல. அப்படி வேற ஏதாவது செஞ்சாங்களா? நல்லா தண்ணியில் ஏதாவது கலந்து கொடுத்து நல்லா உளர விட்டு நல்லா மப்பு ஏத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்டோமா? கேட்கல. ஒரு டெக்னிக் எடுத்தானா அதே தான் கடைசி வரைக்கும். ஒரு பெண்ணை வைத்து அதே மாதிரி தான். நாளைக்கு சாத்தான் அப்படிதான் செய்வான். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வரும்போது, ஓ இந்த ஆளுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அப்படி வருவாரா, தொழிலில் பிரச்சனை இருந்தால் அப்படி வருமா, உடம்புல பிரச்சனை இருந்தால் அப்படி வருமா, இப்படி வந்தால் உடனே வந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலிருந்து கையை எடுத்து விடுவானா? ரைட்டு, செய்ய ஆரம்பித்த உடனே மறுபடியும் அதே காரியத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். கவனமாக இருக்கணும், விழிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்தால் 100% பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உரியது. மற்றபடி நாம் நம்முடைய விருப்பத்திற்காக ஊழியம் செய்வோம். ஒருவேளை நாங்கள் வந்து கேட்போம், ஆண்டோடைய சித்தத்தை செய்தீங்களான்னு கேட்டால் பெரிய பட்டியல் சொல்லுவாங்க. நாங்கள் பாருங்கள், அந்த ஊரில் போனோம், அங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தணும், இந்த ஊரில் போனோம், இந்த கூட்டம் நடத்தணும். நாங்கள் நீங்கள் கூட்டம் நடத்தலாம் கேட்கல, சித்தம் செய்தீர்களா அதான் கேட்குறோம். நான் பல பேர்ட்டு கேட்டிருக்கேன், பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு இப்படிலாம் நிறைய தரிசனம் கொடுத்து இந்த காரியம் சொன்னாரே, இந்த இதுக்காகத்தானே இதை ஸ்தாபிக்க சொன்னார், இதை அமைக்க சொன்னார், என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சுருப்பாங்க. நாங்கள் பாருங்கள், மலேசியாவில் பேசணும், இந்த சிங்கப்பூரில் பேசணும், ஸ்ரீலங்காவில் பேசணும். பேசுங்க. இங்கே ஒரு கூட்டம் நடத்தணும், 10,000 பேர். நான் அதையா கேட்டேன், தேவனுடைய சித்தத்தை செய்திருங்களா? உங்களுக்கு கூட்டத்தில் 10,000 பேர் வந்தால் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? நீங்கள் ஸ்ரீலங்காவில் பேசினா பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? அமெரிக்காவில் பேசினா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. உட்கார கூட நேரம் இல்லை, இங்கே கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க. ஊழியம் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. இவருக்கு அதில் ஒரு திருப்தி வந்துடும். ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஊழியம் செய்வதெல்லாம் சித்தம் செய்வது அல்ல. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஊழியம் செய்வதெல்லாம் சித்தம் செய்வது அல்ல. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் உங்களை பிஸியாக வைத்துக்கொண்டு ஊழியம் இப்போ நாங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு வந்து செய்ய தெரியாதா? எனக்கு இந்த வருஷத்தில் அழைப்பு மாத்திரமே 650 இடத்துல இருந்து அழைப்பு. நான் நம்ம பாஸ்டர் ஜான் கே பாஸ்டர் சொன்னேன். அவர் சொன்னார், சர்ச்சுகளுக்கெல்லாம் நம்ம போகலாமே, அந்த இடத்துல பெரிய இடத்துல கூப்பிட்றாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லாதீங்க, கர்த்தர் சொன்னால் போவோம். 650 இடத்துல நான் சொன்னேன், 650 இடத்துல ஒரு நாளைக்கு 3 நாள் கன்வென்ஷன் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான். நான் என்ன செய்வது? 600 இடத்துக்கு கொடுத்தா அதுக்கு 1500 நாளில் வேணும், 1800 நாள் வேணுமே. என்ன செய்வது? கூடுவாங்க, அங்கங்கே கூடுவாங்க. அமெரிக்கா போகணும், எத்தனையோ பேர் ஊழியக்காரன் ஊழியத்துக்கு அபிஷேகம் வரும்போதே அவனுக்கு கனவே அமெரிக்காவில் தான் ஒரு ஆண்டவரே என்னை மாத்திரம் எப்படியாவது இந்த கூட்டத்தில் அபிஷேகம் பண்ணுவீங்க, நான் அமெரிக்கா பார்த்ததே இல்லை ஆண்டவரே கேட்பான். ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுங்க, ஏதாவது 2 வரம் கூடும் ஆண்டவர், அமெரிக்கா போகணுன்னு கேட்பான். கூப்பிட்றாங்க, 14 வருஷமாக கூப்பிட்றாங்க. என்ன போக ஆசை இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை இல்லையா? நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நீ இது என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், பேசாமல் கம்முன்னு அமைதியாக என் பாதத்தில் காத்துரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு. நான் உங்கள்கிட்ட பேசணும், பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், நாங்கள் கூட்டத்துக்கு போனால் எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் என்று எங்களுக்கு தெரியும். 600 இடத்துல நான் வந்து ஒரு 100 இடத்தை நான் ஒத்துக்கொண்டால் எனக்கு என்னுடைய களஞ்சியம் நிரம்பி வழி ஆரம்பித்து விடும். எனக்கு நல்லா தெரியும், ஊழியம் செய்தால் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. நான் பிஸியாக வேலை செய்வேன் என்பதற்காக கர்த்தனை பரலோகத்தில் கொண்டு வர மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஒருவேளை சிறுசா இருக்கும், சின்ன வேலையா இருக்கும், தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாய் மாறும். நீங்க வெளியே எல்லாம் நடக்குது, ஒரே பரபரப்பா இருக்குன்னு ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் சில இடத்துல கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் இப்படிலாம் பேசினாரே, நம்மளாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமே, நம்முடைய ஊழியத்துக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை டிசைன் பண்ணி இவ்வளோ பெரிய வடிவமைத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் பேசட்டும் சொல்லி காத்திருந்து கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி இந்த மாதிரி வச்சிருந்தாரு. இப்போ எப்படி அந்த சித்தத்தில் நீங்கள் எங்கெங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இப்போ எல்லாம் ஊழியம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், இங்கே அழைப்பு இருக்கிறது, அங்கே அழைப்பு இருக்கிறது. நான் அதை கேட்கல. உங்களுக்கு தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கர்த்தர் அதில் தான் கவனமாக இருப்பார். நீ வேற என்ன சொன்னாலும் அதை காதிலே வாங்கி கொள்ளவே மாட்டார். ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அப்படியாப்பா, எவ்வளவு நாட்டுக்குப்பா தீர்க்க தரிசனம் கர்த்தர் கேட்டார பாருங்களேன். அவன் கேட்ட எதை அவர் மென்ஷன் பண்ணியே திருப்பி பேசல அப்படின்னா அவன் சொன்னதை கர்த்தர் கவனிக்கவே இல்லை என்று பொருள். அவன் தான் உட்கார்ந்து சொல்றான், பெரிய பட்டியல் சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம் அல்லவா, எவ்வளவு பேர் எழுந்து நடந்தார்கள் அல்லவா. நான் என்ன கேட்டேன்? என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நீ செய்தாயா என்று கேட்டேன். நீ என்ன வேஸ்டா பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவனை அப்புறப்படுத்துங்கள், உன்னை அக்கிரமிச்ச காரணை அகன்று போ, உன்னை நான் ஒரு காலம் அறியவில்லை என்பார். அதை யோசிச்சு பாருங்க.
எத்தனையோ கஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு ஒரு சபையை கட்டி ஒரு ஊழியத்தை செய்து கர்த்தர் உங்களை அநேக ஜனங்களுக்கு நடுவில் தேர்ந்தெடுத்து, நீங்கள் தப்பான ஊழியம் செஞ்சால் கூட கஷ்டப்பட்டு தாங்க செய்யணும். அலைஞ்சு எல்லாம் ஊழியம் செஞ்சு கடைசியில் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உலகமே உங்களை தெரிந்து உங்களை பாராட்டி பெரிய அளவு ஊழியக்காரன மாதிரி கடைசியில் போய் கர்த்தர் உன்னைய தெரியலையப்பா எனக்குன்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம இவ்வளவு ஏன் நம்ம வந்து ஊழியம் செஞ்சுருக்கணும்? இவ்வளவு செஞ்சு எல்லாம் மறக்கப்பட்டு போயிருமா? இவ்வளவு செஞ்சேன்னா ஏதாவது ஒரு பரலோகத்தில் ஒரு ஒட்டு இடத்துல அப்படிலாம் இடம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நமக்கு என்ன பிரதர், பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் இடம் கிடைச்சா போதும், இவர் ஒரு அதில் இலவசமாக ஏதாவது ஒரு சின்ன இடத்துல பட்டா போட்டு கொடுத்தா கூட போதும். யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? இல்லைன்னு சொன்னால் இல்லை தான், உள்ள நுழையவே முடியாது. பாருங்கள், இவ்வளோ ஊழியம் செய்து தீர்க்க தரிசனம் சொல்லி வந்து பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தலை குணமாக்கி கடைசியில் அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள். அவ்வளோதான். தேவன் இல்லாத இடத்துக்கு போங்க, பிசாசுகளுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போங்க, இருளுக்குள்ளே போங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்காக நம்ம இவ்வளோ ஊழியம் செஞ்சோம், இதுக்காக இத்தனை கூட்டங்கள் நடத்தினோம். காலையில் எழும்பி பிரசங்கம் தயாரித்து, குறிப்பு தயாரித்து, டிவியில் பேசி, ரேடியோவில் பேசி, அலைஞ்சு ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுத்து நாடுகள் தோறும் அலைந்து அதெல்லாம் பல இடத்துல போகிறோம். வந்து உபவாசத்தில் ஜெபம் பண்ணுறோம். சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல கஷ்டமாக இருக்கும், சில இடத்துல எவ்வளோ பல பல வேதனைகளுக்கு நடுவில் செய்கிறோம். ஆனால் நம்ம செய்கிறது எதுவும் பலன் கொடுத்தா தானே நல்லது. அது கடைசியில் போய் அது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னால், கடைசியில் ஏமாந்து போய் நின்றோம் என்றால், நம்முடைய பங்கை சாத்தானோடு நியமித்தோம் என்றால், நீங்கள் உள்ளே போய் இறங்கும் பொழுது நீங்கள் துரத்தின சாத்தான்லாம் அங்கே தான் இருப்பான். யோசிச்சு பாருங்களேன். இவன் துரத்தினு சொல்கிறான்ல, கர்த்தர் சொன்ன என்னை விட்டு அகன்று போ. இவர் நேராக போய் உள்ளே போகிறார். வாப்பா தம்பி, நான் அங்கே பரலோகத்தில் இருக்குமே, என்னை துரத்தன இல்லை, இங்கே வா, உன்னை துரத்தேன்னா வருமா வராதா? நீ துரத்தினதெல்லாம் அங்கே தானே இருக்கும். அங்கே போய் நம்ம பங்கு நியமித்தால் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்களேங்க, கடைசியில் இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோதான் தலை குனிந்து. சிலர் நித்திய நிந்தைக்கும் அவமானத்துக்கும் எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் புஸ்தகம் சொல்லுது. இதுதான் நித்திய நிந்தை. மனம் அப்படியே வெந்து போயிடும். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சு, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நரகத்தில் உள்ள கிடந்த பக்கத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. எங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொன்னீங்க, டிவியில் பேசுனீங்க, உலகம் முழுசு உங்களை பற்றி தெரியுதுன்னு சொன்னாங்க, இங்கே வந்து கட்டியிருக்கீங்க. நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் வசனம் சொல்லு. ஆகவே ரொம்ப கவனம். ஊழியம் செய்யும்படிக்கு நான் யாருக்கும் புத்தி சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஊழியம் செய்வது என்பது டேஞ்சரஸ். ஊழியம் செய்வது என்பது வந்து பரலோகத்துக்கு நீங்கள் போவீங்க என்ற எந்த உத்தரவாதத்தையும் வேதம் நமக்கு தரவில்லை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள், அது உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விட்டாது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்தில் நம்ம நடக்கிறதுல, பேசுறதுல, இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்லணும், என்ன செய்யணும், நமக்கு எவ்வளோ பெரிய தரிசனம் கொடுத்து, முதல்ல தரிசனத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. உங்கள் தரிசனத்தை நீங்கள் யார் என்பதை முதல் நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை அடிமையை அழைத்திருக்கிறாரா, தீர்க்கதரிசி அழைத்திருக்கிறாரா, சுவிசேஷகனை அழைத்திருக்கிறாரா, உங்களை என்ன பண்ணுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார், அதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து கருத்து கொண்டு வாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நீங்கள் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக வரையும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஏதாவதெல்லாம் செய்துவிட்டு யாரும் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. நமக்கு ஆசை தான், ஏதாவது செய்வோம். நமக்கு வந்து பாருங்கள், வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, புருஷன் பிரச்சனை, நோயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆஃபீஸில் போனால் அங்கே மேனேஜர் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கிடையில் நாங்கள் என்னங்க செய்கிறது, ஏதாவது செய்வோம் கர்த்தருக்குன்னு சொன்னால் அது வேணால் உங்கள் திருப்திக்கு நீங்கள் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு அது கொண்டு போகும் என்று நாங்கள் உத்தரவாதம் சொல்ல முடியாது. பரலோகத்துக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு போகாது. அப்படிலாம் ஏதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்யுங்கள். உங்களை ஒரு நாளும் அது வெட்கப்பட விடாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம்.